இந்த அமராவதி மாநகரம்தான் புதிய ஆந்திராவின் தலைநகரம். அமராவதி என்ற பெயருக்கும் இந்த பகுதிக்கும் வரலாற்றில் மிகப்பெரிய தொடர்புண்டு. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் சதவாகனர்கள் இந்த அமராவதியை தலைநகரமாக கொண்டுதான் ஆந்திர மாநிலத்தை ஆண்டனர். கலைகளும் சிற்பிகளின் கைவண்ணத்தால் உருவான சிலைகளும் நகரின் சிகரமாக இருந்தது. புதிய தலைநகரை உருவாக்கும் தோண்டுதல் பணியில் கிடைக்கின்ற மதிப்பிற்கரிய புராதன பொருட்களுக்கு வெளிநாடுகளில் பெரும் விலை மதிப்புண்டு. தோண்ட தோண்ட மண்ணில் மறைந்த கலைப்பொருட்களும் கலாச்சாரமும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. ఏదో బయటపడింది. பெரிய புதையல் தாண்டா கிடைச்சிருக்கு. ஒரு விக்கிரகம் புதையலா கிடைச்சிருக்கு. சரிங்க. హలో నరేంద్ర సార్ ఎప్పుడు இருக்கீங்க? హాయ్ అమరావతి తవ్వకాల్లో ఓ అరుదైన విగ్రహం బయటపడింది. அமராவதியில தோண்ட தோண்ட ஏதோ ஒண்ணு வெளியே வந்துட்டு தானே இருக்கு. ஷாப்புக்கு அனுப்பி வைங்க. அதோட தரத்தை டெஸ்ட் பண்ணிட்டு 2 லட்சமோ 3 லட்சமோ அனுப்பி வைக்கிறேன். ఇది షాపుకి వెళ్ళాల్సిన ఐటమ్ కాదు భాయ్. నెంబర్ 2 అరుదైన స్పెషల్ ఐటమ్. విగ్రహం எங்க இருக்கு? నా దగ్గరే. Confirm? Perfect. ஹலோ ஹரிஷ் பாய். ஹாய் ஜேம்ஸ். ஒரு ரேர் விக்ரம் கிடைச்சிருக்கு. 3 கோடி அட்வான்ஸ் கொடுத்தா ஐடல் உனக்கு தான். மீதி பேமெண்ட்ட அப்புறம் பாத்துக்கலாம். 3 crores. What's the special? ஒரு தடவை வாட்ஸ்அப் பாரு. Wow, excellent. హాయ్, మీరు చాలా స్పీడ్. 3 కోట్లు ట్రాన్స్ఫర్. ఇంకా ఈ విగ్రహం మీదే. பாய், இது சென்னைக்கு சேஃப்டி எப்படி கொண்டு போறது? அதுக்கு ஸ்பெஷலா ஒருத்தர் இருக்காங்க. சப்தகிரி குண்டூசியாலே சுரங்கத்தை தோண்டிடுவேன். சைக்கிள் டியூபாலேயே சமுத்திரத்தை நீந்திருவேன். ஆக மொத்தம் நீ சொல்ற வேலையை செய்ய மாட்டேன். மாட்டேன். ஏய், இவ வெறும் சவுண்ட் பார்ட்டிடா. வாயாலேயே வட சுடுறவன். அசத்தலா வேலையை முடிக்கிறவன் அவன் தான். எஸ்.
எலசா இருக்க நான் என்ன வெண்டைக்காயா பொடலங்காயா? பச்சை மிளகாடா, பாதியா கட் பண்ணி பின்னாடி வச்சா பகால பதிக்கும். உங்க காய்கறி பிசினஸ் ஆஃப் பண்ணுங்க. அண்ணன் கொடுக்குற பொருளை எடுத்துட்டு போறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. 30 செக் போஸ்ட் 300 போலீஸ்காரங்க பிடிக்க காத்துக்கிட்டு இருப்பானுங்க. மாமா இவங்க இன்னும் அப்டேட் ஆகலையா? டேய் 2 ஸ்டேட் 40 செக் போஸ்ட் 400 போலீஸ்காரங்க அடிக்கடி ஒரு செக்கிங் தாறுமாறு சேசிங் டிராஃபிக் ஜாம் ரோட் பிளாக் வெளியில கிடக்கிற மரம் வரிசையில இருக்கிற ரோடு எதுவுமே எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லடா. இத நாங்க ரேடார்க்கே சிக்காம டிமிக்கி ராக்கெட்ரா. ராக்கெட்டுக்கு கூட ராங் டைம் வரும்பா. அடிங்க. டேய் சுமாரா, ஓ டேலண்ட் எனக்கு தெரியும் தம்பி. இதான் பார்சல். எப்படியாவது 7 மணி நேரத்துக்குள்ள சேஃபா சென்னையில சேர்த்தறணும். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிட்டா எனி ப்ராப்ளம்? ஓ ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். Of course. ஏய் பார்சலை வண்டியில ஏத்துங்க. போலீஸ்ரா. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. பேப்பர்ல எடுத்துட்டு வா. சார் சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போணும் சார். நான் கூட தான் சீக்கிரம் வீட்டுக்கு போணும். சார் வா. சார் கதவை தர. பேஷண்ட் இருக்காங்க சார். ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம் சார். அதெல்லாம் இருக்கட்டும். செக் பண்ணனும். என்னது? கதவை தர. பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்கா? குத்திக்கிட்டே இருங்க சார், வந்துடுறோம். அப்படியே வாயில வாய் வச்சு கொடுங்க சார். முத்தம் இல்ல சார், மூச்சு. மச்சான் இவரை கவனி. என்ன சார்? என்ன செக் பண்ணனும். ஆம்புலன்ஸ்? எஸ். செக் பண்ணும். ஏன்? ஆம்புலன்ஸ் எப்படி சார் செக் பண்ணுவீங்க? எப்படி செக் பண்ணுவீங்க உள்ள பேஷண்ட் சார்? அதனால ஆம்புலன்ஸ் என்ன? செக் பண்றது தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் எஸ்ஐ கிட்ட காட்டு. பேஷண்ட் இருக்காங்கன்னு டேய், சொல்லிட்டு கிரி, இது இருக்கோம். வேலைக்காக கதவை தர. இன்னைக்கு எல்லா சேனல்லயுமே இந்த பிரேக்கிங் நியூஸ், எல்லா பேப்பர்லயும் உங்க போட்டோ தான். மச்சான் ஆக்ஷன். என் பேர் நானி, நான் இந்த ஆம்புலன்ஸோட டிரைவரா வேலை செய்றேன். டேய் கேமரா இங்க ஜூம் பண்றேன். இங்க காட்டு. ஓகேயா? உயிருக்காக போராடுற பேஷண்ட், அராஜகமா ஆம்புலன்ஸ் நிறுத்தின போலீஸ்காரங்க, இந்த பெருமை நீங்களே பாருங்க. தள்ளுப்பா. என் பேர் நாகராஜ். நான் ஒரு கான்ஸ்டபிள். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க எஸ்ஐ சார் தான் நிப்பாட்ட சொன்னாரு. அதனால நிப்பாட்டேன். நீ போயா. ஆஃப் பண்ணுங்க தம்பி. ஆஃப் பண்ணுங்க தம்பி. நீங்க போங்க தம்பி. சொல்றல. ஒரு டென்ஷன் ஆகாதீங்க. போங்க தம்பி. போலீஸ் 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 டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு தெரியுங்க இல்ல தம்பி. போங்க தம்பி. என்ன நீ? கள்ள பணம் வரும் சொன்னீங்க. நல்ல பண்ண போறோம். யோ, அவனுக்கு ஏதோ ரெக்கார்ட் பண்ணி தோச்சாங்க. டெலீட் பண்ண சொல்லியா? இப்போ என்ன ரெக்கார்ட் பண்ணீங்க. அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் எதுக்கு? போனே வச்சுக்கோங்க போலீஸ். சார் செல்போன் கூட விட்டேன் சார். ரொம்ப ஆமாமா. நன்றி சார். சார் டம்மி போன் சார். இதுல மட்டும் மாட்டேன் சார். மச்சான் சேசிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஏய், இந்த டம்மி போட வச்சுக்கிட்டு இந்த சிங்கப்பூர் கூட வீடியோ கேமரா ஆடுறீங்க. ஐபோன் டா. ஆஹா, இப்படி சுடு. சார் 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 அது டம்மி போன் இல்ல சார், என் மம்மி போன் சார். கொடுத்துருங்க சார். தேங்க் யூ சார் அது உங்க போன் சார். டேய், அது ஐபோன் தான். நோ இட்ஸ் மை போன். சார் உங்களுக்கு போன் வருது. யாரு? ஹலோ மேடம், சாரு போயிட்டாரு. போயிட்டடா. ஏய், நான் எங்கடா போயிட்டேன்? மேல போல மேடம், அவரோட சின்ன வீட்டுக்கு பெரிய ஆபரேஷன். ஐயோ. அதுக்காக ஹாஸ்பிடல். டேய், என் குடும்பத்துல ஏன்டா குழப்பத்தை உண்டாக்குறீங்க? சமையா இருக்கு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். இங்க வந்து உட்கார மச்சான், வா. கஷ்டம்னு வந்தா கை கொடுக்குற அந்த 4 பேரு இந்த 4 பேர் தான் மச்சான். டேக் திஸ் மச்சான். சேஸ் மச்சான். இது ஒண்ணு தான்டா நீ செஞ்ச நல்ல வேலை. தேங்க் யூ மச்சான். எதுங்க? மேசாக அடிச்சுட்டு போலாமா மச்சான்? இல்ல இல்ல. சொல்லி இந்த மாதிரி சரியா இருக்கணும் மச்சான். கிரே சந்தகிரே மச்சான் தர கழிச்சு மட்டி ஆலனா நம்மள மட்டும் பேசிட்டா இது உலகம் என்ன முடிச்சிடுற கண்டிப்பா வருவாரு. எந்திரா கண்டிப்பா அரசியல் வருவாரா? இவ்வளவு பெரிய காட்டுல நல்லது கெட்டது தெரியாத என்ன மாதிரி அப்பவே தண்ணியா விடுறது தப்புடா. இட்ஸ் நாட் ரைட். கிரி ஏய் சும்மா சும்மா குடிகார நாய. நாளைக்கு பாத்துக்கிறேன்டா. நாளைக்கு பாத்துக்கலாம். ஹலோ, இங்க எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கீங்களா? கவுண்டிங் ஸ்டார்ட். 1 தாரம், 2 தாரம், 3 தாரம். அங்க யாரோ இருக்காங்க. இதோ வர.
அபாபாபாபாபாபாபா. எவ்வளவு அழகா இருக்கு. கடவுளே, ஹேட்ஸ் ஆஃப். எவன்டா அழகை ஆர்டர் கொடுத்து செஞ்சுக்கிட்டவன்? ஆனா என்ன லாபம்? இவ்ளோ அழகையும் விக்கிரகமாக்கிட்டியே. கொஞ்சோண்டு உயர கொடுத்து என் கையில கொடுத்தா என் இதயத்துல வச்சு பாத்துக்க மாட்டேன். அந்த கண்ணை பாரு. கண்ணை பார்த்துக்கிட்டே ஜென்மம் முழுக்க வாழ்ந்துடலாமே. இந்த லிப்ஸ் பியர்ல பொரிச்ச சிப்ஸ். வாவ், வாட் போயிட்டு அண்ணாரே. செவஸ் செவஸ் சாப்பிடா. இடுப்பு பாரு. நிலவு இந்த பக்கம் ஒரு கடி, இந்த பக்கம் ஒரு கடி. கடிச்ச மாதிரி நச்சுன்னு இருக்கு. ஐயோ பைத்தியம் பிடிக்குது. கடவுளே, இந்த மாதிரி பண்ண என் வாழ்க்கையில கடிச்சா அவ காலுக்கு மண்ணு கூட ஒட்ட விட மாட்டேன். கெடிச்சா நூறு மிஸ்ட் கால்ஸா? இது வரைக்கும் 100 கால் பண்ணிருப்பேன். ராஸ்கல் ஒண்ணு கூட அட்டெண்ட் பண்ண. போன். தம்பி எங்கயா? போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஃபாரஸ்ட்ல வரும்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். ஓ, பார்சல் சேஃப் தானே? சார், நீங்க பொருளை கொடுத்துருக்கிறது நானே கிட்ட. உயிரே போனாலும் பார்சல் மட்டும் போகாது. ஓகே ஓகே, சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஏ மச்சான், வண்டியில இருந்த பார்சலை காணும்டா. டேய், என்னடா சொல்ற? நீ வந்து பாரு. ச்சே, டேய், நீ வந்து பாரு. ராத்திரி இங்க தானே பார்த்தேன். டேய் மச்சான், பார்சல் இங்க காணும்டா. நம்மள ஃபாலோ பண்ணி எவனோ அடிச்சானுங்கடா. அங்க பாரு, பாக்ஸ் கூட ஓபன் ஆயிருக்கு. இப்போ என்ன செய்யறது? முதல்ல அந்த பாக்ஸை தூக்கி வண்டியில போடு. கிடைக்கும்னு நினைச்சேன். கடைசியில அந்த முடி தான் மிச்சமா. பாக்கி என்னடா பதில் சொல்றது? மென்டல், வண்டி குறுக்க வர கண்ணு என்ன குருடா. இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாப்பா? ஏன்டா எதுவும் பேச மாட்டேங்கிறா? நம்மள மாதிரி இங்க வந்து டொக்கா மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஏமா எங்க போன நீ? ஹைவே பக்கமா? மச்சான் பாவுண்டா. செருப்பு பிஞ்சிரும். நமக்கு இருக்கிற டென்ஷன் பத்தாதா? அப்பாவி பொண்ணு காட்டுக்குள்ள விட்டு போனா பாவம் சுத்திக்குண்டா. ப்ளீஸ் ரா மச்சான். ஏதோ பண்ணித்தல. வந்துரு வந்துரு வந்துரு. அப்படியே யூட்டர் போடு. ஏறி ஏறி ஏறி. பாப்பா, ஹைவே வந்துருச்சு. இறங்குமா. எங்க இருக்கணும்? 2 பேரும் எந்த ஊருக்கு போறீங்க? சென்னைக்கு போறோம். நானும் அங்கதான்.
அந்த பொண்ணு இறக்க விடு. ஓகே பாப்பா ஆ? இறங்குறியா? ம்ஹும். சென்னைக்கு தானே போகணும்னு சொன்னேன். வந்துருச்சு இறங்கு. மாட்டேன். சிஸ்டர் உன் பேர் என்ன? நட்சத்திரா. எந்த ஊரு? அமராவதி. ஐயோ, அங்க இருந்து தானே இப்ப நம்ம இங்க வந்தோம். சென்னையில எந்த ஏரியா போகணும்? இங்க யாரா தெரியுமா? தெரியும். யாரு தெரியும்? உங்களை தான். மனுஷனுக்கு போல போறாரு. மச்சான் செருப்பு போட்டுக்கிறேன் இல்ல ஷூ போட்டுக்கிறேன் மச்சான்? செருப்பு போட்டிருந்தா இதை ஏத்துறதுக்கு உனக்கு அங்கே கொடுத்திருப்பில்ல. ஜஸ்ட் வெயிட் சிஸ்டர், நாங்க மண்டை காஞ்சு போய் கிடக்குறோம். தயவு செஞ்சு இறங்குறியா? டேய் அதிகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஏய் இறங்கு. உன்கிட்ட பணம் இருக்கா? ம்ஹும். டேய் ஏதாவது கொடுத்து எடுக்க விடு. ஓகே. நிறுத்தா இடிச்சிட போகுது. ஏய் எங்கடா முன்னாடி போற? பின்னாடி வா. வணக்கம், வாங்க ஃபயர் சாஸ்திரிகளே. விக்கிரகம் வந்துருச்சா? இன்னும் வரல. எப்படி வரும்? இல்ல எப்படி வரும்னா வாயு மூலையில காத்தே வராம இப்படி குறுக்கணும்னா எப்படா விக்கிரகம் உள்ள வரும்? தள்ளுங்கடா, கேஸ் உள்ள வரட்டு. விக்கிரகம் உள்ள வரட்டு. நீ என்னடா ஈசானி மூலையில எறும் மாதிரி நிக்கிற? இது என்னடா தொப்ப? செத்ததெல்லாம் புதைச்சிருக்கியா? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. போ அக்னி மூலையில போய் நில்லு. அப்பவாது வயிற்று கொடுக்கறதுல வேகிட்டு போடா. கொஞ்சம் அந்த மூட்டை தூக்குடா. தூக்க அந்த மூலைக்கு போ. போடா போடா. தலையில வை. இந்த மூலையில இவ்வளவு வெயிட் வைக்கலன்னா விக்கிரகம் உள்ள வராது. இது சயின்ஸ். கீழே போட்டு அது மேல உட்கார்ந்தாலும் அதே வெயிட் தானே சார். கீழே போட்டு படுத்துக்கவே கம்ஃபர்டபுளா இருக்கு. டேய் டேய் மொப்பம் அவன. டேய் நீ இந்த ஃபயர் சாஸ்திரிகிட்ட விளையாடுனா நீ ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவ. ஆமா ஆடாம அசையாம அப்படியே நிக்கணும். விக்கிரகம் வந்துருச்சுனே. சாஸ்திரிகளே, உங்க வார்த்தையில எவ்வளவு ஃபயர் இருக்கு பாருங்க. விக்கிரகம் வந்துருச்சு. ஓ விக்கிரகம். ஏய் போங்க போங்க போங்க. பார்சல். ஏன் தம்பி இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? அது விக்கிரகத்துக்கோசம் திருவள்ளிக்கணி போயிட்டு வந்தோம். திருவள்ளுவருக்கு விக்கிரத்துக்காக இல்லடா, விக்கிரத்தோட போயிருந்தோம். பூஜை பண்ணோம் உங்க பேர்ல தான். திருவல்லிக்கேணியா? பிரசாதம் எங்க? அது தேங்காய் மூடி கொடுத்தாங்க. நீங்க ஆசைப்படுவீங்கன்னு தெரியாம குரங்கு கொடுத்துட்டோம். குரங்குக்கா? ஓ வெரி குட். நைஸ். தேங்க்யூ. வாவ் தம்பி, பேக்கிங் கொஞ்சம் கூட ஸ்கிராட்ச் ஆகாம எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வெரி குட். அங்கதான் பார்த்து பத்திரமா வைங்க. என்ன பூஜை மச்சான், சாமான் எடுத்துட்டு அந்த வாங்க, குண்டு போங்க. தலையில மலை போங்க. வச்சிருக்கானுங்க. கொண்டா. ஓம் சந்திராய நமக. மச்சான் டோரை ஓபன் பண்ண போறானுங்க. பூஜை பண்ணி ஆரத்தி எடுக்கறானுங்க. அது டூப்ளிகேட்னு தெரிஞ்சது. நம்மள வெட்டி பலி நவக்கிரகங்களை கொடுத்துருவாங்க. போற்றி கட்டி குடுறா. ஐயா கிளிக்கிட்டோம். என்ன சார் 2 crores ப்ராஜெக்டா? அடச்சே, ராகு காலத்துல கூப்பிடுறீங்களே சார். என்ன புள்ளா ராகு காலமாப்பா? சாஸ்திரிகளே, ஓபன் பண்ணலாமா? பண்ண முடியாது சார், நக்கிக்கிட்டு போயிடும். எப்படி பண்ணுவீங்க? இல்ல எப்படி பண்ணுவீங்கன்னு இப்படி இப்ப ராகு காலம். கத்திக்கு வேலை கொடுக்காதீங்க, புத்திக்கு வேலை கொடுங்க. வெயில் காலத்துல கம்பளி போத்தி கூடாது, குளிர் காலத்துல ஏசி போட்டு கூடாது. அதே மாதிரி ராகு காலத்துல எந்த வேலையுமே செய்யக்கூடாது. என்ன ஆகும்? மொத்தமும் நக்கிட்டு போயிடும். பின்ன எப்பதான் ஓபன் பண்றது? நான் ஒரு நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் பார்த்து சொல்ற வரைக்கும் நீங்க இதை மட்டுமல்ல எதையுமே ஓபன் பண்ண கூடாது. காஸ்ட்லி மேட்டர்ல ரிஸ்க் வேண்டாம். ஆமா வேண்டாம். பேமெண்ட் துண்ட வரிசைனா தூக்க முடியாத அளவுக்கு போடுங்க. பேமெண்ட் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு. என்ன வாஸ்து வலிக்குது? இந்தாப்பா 1 lakh செக் உடனே டெபாசிட் பண்ணிக்க. விக்கிரகம் சேல் ஆனதுக்கு அப்புறம். தப்பிச்சோண்டா. அந்த விக்ரம் சேல் ஆகாது, இந்த செக் கேஷ் ஆகாது. இது எதுக்கு நமக்கு? மச்சான் என்னடா இப்படி பண்ணிட்ட? அந்த பொண்ணு மூக்குத்தியை விட்டுட்டு போயிட்டாலே. இவன் இவ்வளவு நேரம் ஆராய்ச்சி பண்றதை பார்த்தா கோல்டா இருக்காது. ஒரு 2 பீருக்காவது தேர்னா சந்தோஷமா இருக்கும். என்ன கொடுப்பானோ? மச்சான் ஜாக்கிரதை. சொர்க்கத்துக்கு வந்தாச்சு. இறங்குடா. கமான் மச்சான், கமான். சிரிச்சி வந்தாச்சு. நாதானாதோய். சிரிச்சி நாதானாதோய். Stop. Hi, babe. May I help you? See
எவ்வளோ கோல்டு மச்சான் ஒத்தையில வந்த பொண்ணை இறக்கி விட்டுமே என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். சிட்டி வேற கெட்டு போய் கிடக்கு. எவனாவது தூக்கிட்டு போயிட்டு ஏதாவது செஞ்சுட்டானா? செஞ்சுட்டா இப்ப இந்த என்ஜாய்மெண்ட்ல அந்த பொண்ணால தானே. அந்த சென்டிமெண்ட் கூட இல்லையா உனக்கு? எடுத்துடா எமோஷனல் லூஸ் மோஷன் ஃபெலோ. எனக்கு அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸே இல்லை. சரியில்ல மச்சானி. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு இந்த சிட்டி லைட்ஸ், பில்டிங் ஹைட்ஸ். அதெல்லாம் விட நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னோட ஐஸ், உன் ஸ்ட்ரக்சர். நீ கூட செம ஸ்டைலா இருக்க. கையில டாட்டூஸ், காதுல ரிங், வண்டர்ஃபுல் ஹேர். ஏய், நாங்கெல்லாம் யாரு? உன்னை எதுக்கு தூக்கி இருக்கோன்னு தெரியுமா? எதுக்கு? உன்னை ரேப் செய்யறதுக்கு. அப்படியா? அந்த மாதிரி அடாவடியா எதுவும் தெரியலையே. அந்த மாதிரி தெரிய நாங்க என்ன பேண்ட் கிழிச்சிட்டு ஆடணுமா? ஏய், எங்களை பார்த்தா உனக்கு பயமாவே இல்லையா? இல்ல. அதான் ஏன் பயம் இல்லைன்னு கேக்குறேன். நாங்க ரேப்புன்னு சொன்னோடனே நீ கத்தணும், கதறணும், கண்ணா பின்னால அலறி அடிச்சு ரகல பண்ணணும். என்னடா நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு அந்த பொண்ணு போய் கூலா உட்காந்துட்டு இருக்கா? அசால்ட்டா இருக்கிறத பார்த்தா மாறு வேஷத்துல வந்திருக்க போலீஸ் ஆபீசர் மாதிரி இருக்குடா. லேடி டிஜிபி வந்ததுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரங்க ரொம்ப உஷாரா இருக்காங்கடா. நானே இங்க என்ன நடக்குன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன். நீ வேற என்ன போலீஸ் கிளிஸ்னு பயமுறுத்துற. ஏய், நீ போலீஸா? இல்ல. பின்ன யாரு? என் பேரு நட்சத்திரா, ஊரு அமராவதி. ஓ, ஆந்திரா ஃபிகரா நீ? நான் சொர்க்கத்துல பிறந்த கந்தர்வ ராஜகுமாரி. மேல இருக்கிற ஆகாசத்துல இருந்து வந்திருக்கேன். அங்காரகா, உமது மதுர கானத்தால் ஸ்வர்காதிபதி இந்திரனின் மகா சபையில் அமுதமழை பொழிந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. சித்ரசேனா, நம்மவர் அனைவரும் நலம்தானே? சொர்க்கத்தில் அமுதும் தேனும் உண்டு வாழும் எங்களுக்கு குறையேதும் இல்லை மகாராஜா. நிறைய, அனைத்தும் நிறைய. நட்சத்திரா, கந்தர்வ ராஜகுமாரி நட்சத்திரா, என்னம்மா அப்படி ஆழ்ந்த யோசனை? ஒரு சந்தேகம் மகரிஷி. என்ன அது? பூலோகத்தில் மானிட வாழ்க்கை அற்புதமானதென்றும் மிக்க மகிழ்ச்சியானதென்றும் கேள்விப்பட்டேன். சத்தியமா? அது சத்தியம்தான் நட்சத்திரா. இப்பொழுது அது பூலோகம் இல்லை அம்மா, பூலோக சொர்க்கம். பூலோகத்தில் மானிடர்கள் முன்பு போல் இல்லை. ஐபோன், ஐமேக்ஸ், ட்விட்டர், ஃபேஸ்புக் என முன்னிலை விட வேகமாக இருக்கிறார்கள். சாட்டிங், மீட்டிங், டேட்டிங். ஸ்மார்ட் போன்ல உலகத்தையே உள்ளங்கையில வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சொர்க்க, நாக, யக்ஷர, கிண்ணற, கிம்புருஷ லோகம் எல்லாம் அவங்களுக்கு காமெடி சினிமா ஆயிடுச்சுமா. இங்கு தாகத்திற்கு கேவலம் அமிர்தம் மட்டுமே கிடைக்கும். ஆனால் பூமியில் உள்ளவர்களுக்கு பீரு, விஸ்கி, வோட்கா, பிரீசர், இப்படி ஐயோ எத்தனையோ போதை வஸ்துகளோட வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க. போதாததுக்கு இதுக்கு நடுவுல ஷார்ட்ஸ் வேற. அப்படி என்றால் டக்கீலா என்ன? அது நம் இடத்தில் இல்லை. உனக்கு சொன்னாலும் அது பற்றி புரியாது. இங்கு விழாக்கள் நடந்தா ரம்பா, ஊர்வசி, மேனகா,
எத்தனையோ யுகங்களாக அதே பழைய ஃபிகர்கள். ஆனால் அங்கு பூலோகத்தில் தீபிகா, கத்ரீனா, நயன்தாரா, ஹன்சிகா, ஐயோ இந்த மாதிரி எத்தனையோ அழகிகள், புது அழகிகள் பூத்துக்கொண்டே இருக்கின்றது. 7 லோகத்தையும் மிஞ்சும் அளவிற்கு பூலோகத்தையே சொர்க்க பூமியாக்கி விட்டார்கள் அம்மா. இங்கு யாருக்காவது சந்தேகம் வந்தால் நான் தான் தீர்க்க வேண்டும். அங்கே கூகுள். இங்கு செய்திகளை சொல்ல வேண்டும் என்றால் நான் தான் செல்ல வேண்டும். அங்கே வாட்ஸ்அப். அவ்வளவு எதற்கு? நீ கந்தர்வ ராஜகுமாரி தானே? உனக்கு இங்கே எத்தனை பேர் சிநேகிதிகள் இருக்கிறார்கள்? 5-6 பேர் இருக்காங்க. ஆஹா, அங்கு பிச்சை எடுப்பவர்களுக்கு கூட 500-1000 ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள். அங்கு சகஜமாக எல்லோரும் நைட் லைஃப் என்ஜாய் பண்றாங்க. நைட் லைஃப் நல்லா இருக்கு. அத பத்தி சொல்லுங்களே. பிரபஞ்சமே உறங்கிய பின் தான் அவர்கள் விழித்தெழுவார்கள். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் பாரு அவங்க தகுதி பெற்றா. பப்பு, கிளப்பு, பைக் ரேஸ், மிட்நைட் பிரியாணி, பாரு, பஃபே, விருந்துன்னு ஓஹோ. நான் சொல்லக்கூடாது. அவங்க பூலோகமே சொர்க்கம், சொர்க்கமே பூலோகம். நாராயண நாராயண. மாதா பிதாவிற்கு என் வணக்கம். ஒரு சின்ன விண்ணப்பம். சொல் மகளே. பூலோகம் போய் வர வேண்டும். மானிட வாழ்வில் கலந்து மகிழ வேண்டும் தந்தையே. இங்கு உனக்கு என்ன குறை தாயே? நில் தேவி. நக்ஷத்ரா, 14 லோகங்களிலும் மிகவும் ஆபத்தானது, துயரமானது பூலோகம். ஆமாம் தாயே. அங்கு மானிடர்கள், அற்ப ஜீவிகள், மூடர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள். அது மட்டுமில்லை, ஆஸ்திகளுக்காக அநியாயம், பதவிகளுக்காக மோசம் செய்கிற நீச்ச ஜாதியினர். பூலோகம் முழுக்க கொலை, கொள்ளை. நாம் சொர்க்கவாசிகள், அமரர்கள், காலத்தை வென்றவர்கள், வியர்வை சிந்தாத மங்காத தேகம் கொண்டவர்கள். நமக்கு இங்கு தினமும் சுக சந்தோஷம். அங்கு எல்லாம் கஷ்டங்கள் தான். கஷ்டம் இல்லை என்றால் சுகம் எப்படி கிடைக்கும் தந்தையே? பிரச்சனை இல்லை என்றால் சந்தோஷத்திற்கு அர்த்தம் என்ன தந்தையே? என்ன பேசுகிறாய் நட்சத்திரா? ஆமாம் தந்தையே. பிரச்சனை ஆனந்தம், சந்தோஷம் துக்கம், கடும் பசி போஜனம், இவையெல்லாம் இருந்தால் தானே வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அப்படிப்பட்ட மானிட வாழ்வை அனுபவிக்க வேண்டும் தந்தையே. அதற்காகத்தான் பூலோக விஜயத்திற்கு உங்கள் அனுமதி வேண்டி உங்கள் முன் நிற்கிறேன். தேவையற்ற ஆசை உனக்கு. மன்னிக்க வேண்டும். நான் மனதில் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். அப்படி என்றால் போ, சிலையாகி போ. சுவாமி, என்ன காரியம் செய்தீர்கள்? நமது தவ புதல்வியை சிலையாக சபித்தீர்களா? இல்லை தேவி, மானிட வாழ்க்கை துயரமானது. சொர்க்கத்தில் வாழ்ந்த நம் மகள் தாங்கிக் கொள்ள மாட்டாள் என்றே அவளை சிலையாக மாற்றிவிட்டேன். அவள் உள்ளத்தை யாராவது மகிழ்வித்தால் நிஜரூபம் வந்துவிடும். மறுபடியும் அவளுக்கு பூலோக கஷ்டம் வந்தால் சிலையாக மாறிவிடும். எத்தனை காலம் வரை? அவள் கோரிக்கை தீர்ந்து மானிட வாழ்க்கை துயரமானது என்று அறிந்து கொள்வாள். மனம் மாறி இங்கு வருவாள். அதுவரையும் டேய், என்னடா இப்ப நடக்கிறதுல எது நிஜம் எது பொய்ன்னு நம்ப முடியலடா. ஒருவேளை நம்ம செத்து மேல போனோம், நாம செஞ்சிருக்கிற பாவத்துக்கு ஆயில் ஃப்ரை கேரண்டி. அந்த டைம்ல அக்காவோட சப்போர்ட் இருந்தா நாம தப்பிச்சிடலாம்ல. டேய், அவன் நம்ம பைத்திய மாதிரி சினிமா கதை சொல்றான், அதை நம்பிட்டியா நீ? இருந்தாலும் என் சேஃப்டியை நான் பாத்துக்கணும்ல. ஏய், சேஃப்டியா? போடா, சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேரு. போறேன்டா. நீ ஏஞ்சலா இருந்தா மன்னவனே மன்னவனே என்ன வேணும்னு பாட்டுல பாடணும். ஆனா உன் ஸ்டைலு பேச்செல்லாம் எங்கள மாதிரில இருக்கு. எனக்கு நீங்க பேசுற எல்லா பாஷையும் நல்லா பேச தெரியும். అయితే తెలుగు తెలుసా నీకు? బాగా తెలుసు తమ్ముడు. तंबुड़ा, ఏంట్రా బావ ఇది? ये बचने के लिए झूठ बोल रही है. ये झूठ नहीं भैया, सही है. ஏய், நீ ஏஞ்சல்னா நான் டெவில். இப்போ உன்னை எந்த கடவுள் வந்து காப்பாத்துறான் நானும் பார்க்கிறேன். டேய், அழகான பொண்ணு கண்ணில் பட்டதும் ஒஸ்கட்ஸ் தூக்கிட்டு வந்துடுறீங்களாடா? நீ யாரா? பார்ட்னர்ஷிப்பா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா போ. பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணு என்ன ப்ராப்பர்ட்டியாடா முட்டா பையல? அப்போ உங்களுக்கு என்ன வேலைங்க? போங்கடா.
மச்சான் ஒவ்வொரு டிக்கெட்டும் மீந்து போன பிரியாணி தின்ட்டு பண்ணி மாதிரி வீங்கி போயிருக்கானுங்க. அடிச்சா 9 ஓட்டிலே ரத்தம் பிச்சுக்கணும். யாருடா ரத்தம் பிச்சுக்கும்? முடியல இதான் முடியும். மச்சான் இவன் நரம் நாக்கணும். அரவட ஏய் ஏன் வீடா என்ன மச்சான் தாடி மண்ணுல மசாஜ் பண்றான்? தெலுங்கானி అవునన్నా సికింద్రాబాద్ సికింద్రాబాద్ இங்க என்னடா பண்ற? చెన్నైలో రేపు ఈసీని சொன்னாங்கண்ணே అందుకే బస్సు క్యాచ్ చేసి வந்தேன்னு செகண்டராபாத்ல இருந்து சென்னைக்கு ரேப் பண்ண வந்தியா? மச்சான் ஆக்சுவலா சென்னையில என்ன தாண்டா நடக்குது? நேரா முதல்ல இவனை கவனிப்போம். சிக்கிந்திராபாத்ல இருந்து வந்தியா? ரேப் பண்ணிருக்க. అడినా అడి ఆన 5 నిమిషం దట్టాయి. ஏன்டா 10 గంటలకు మా ఊరు ట్రైన్ పెట్టుకుని వెళ్ళాలన్నా. ரேபிஸ்டுக்கு டைம் ஆகுதா? நடக்க நல்ல ఏమైందినా? இன்னொரு தடவை சென்னை பக்கம் வந்து சிப்ஸ் ஆயிடுவேன். மச்சான் அங்க போற ஒருத்தன் தரையில ட்ரில் போட்டுருக்கான். ஆமாடா. என்ன விட்டு போகாதீங்கடா. நில்லுங்க. என்னடா ரேப் பண்ண வந்தியா? நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம் தரேன்டா. எங்க ரேப் பண்ணி பார்க்கலாம். சரி அதை கிடக்க விடு. நீ குனிஞ்சு உன் காலை தொட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நோ சான்ஸா? पापा रेप के लिए आया हूँ पापा। नहीं नहीं पापा, रेप करने के लिए नहीं, रेप देखने के लिए आया हूँ पापा। ரேப்பா பாக்குறதுக்கு வந்தியா? புயல அதுக்கு உனக்கு ஃபேமிலி பெர்மிஷனா? ஆஹா சிஸ்டர் கொஞ்சம் லேட் ஆயிருந்தா கதை வேற மாதிரி ஆயிருக்குமே. இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க ப்ரோ, நான் இருக்கேன். டேய் ஓவரா சீன் போடாத. போலாம் வா. சிஸ்டர் இந்த மொட்டை மாடி தான் எங்களுடைய சொர்க்கலோகம். எத்தனை ஆயிரம் கோடி பணம் இருக்கிறவனும் எங்களை மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. எப்படி இருக்கு எங்க பேலஸ்? வாவ், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அது என்ன? புத்த சிலை. நாங்க தான் வச்சோம். ஓ அது பாலாஜி டெம்பிள். நாங்க தான் கட்டணும். வலது கால எடுத்து வச்சு மாமா. இதுதான் எங்க அரண்மனை. நல்லா இருக்கா? இந்த பெட் உனக்கு தான் சிஸ்டர். இதுல படுத்தனா சந்தோஷமா தூக்கம் வரும். படுத்துக்கோ சிஸ்டர். ஓகே டாடா, குட் நைட். வா மச்சான். தேடி போன பொக்கிஷன் தானா வந்த மாதிரி வந்திருக்கு. நான் அதிர்ஷ்டக்காரன் தான். வரைகிறேன். கடவுளே, இந்த ஒன்ன ஒர்க் அவுட் பண்ணி விடுப்பா. பழையிடு உன்னதி கரு
தேடி பார்த்தனே இப்ப காணோம். மச்சான் அவன் கையில கால்ல போட்டுறது கொலுசு வலையெல்லாம் காணும்டா. மச்சான் மச்சான் அவன் நகையெல்லாம் காணுமேடா. நான் தான் எடுத்தேன். நீ தான் எடுத்தியா? ஒரு வாட்டி குர்ரா பார்த்து தர. No. டேய் நீ எனக்கு காம்படிட்டரா கோஆபரேட்டரான்னு தெரியலடா. இருக்கிறதே 4 முடிதா புடிச்சு இருக்காது கையோட வந்துற போது. டேய் ஒரு தடவை குர்ரா பார்த்துட்டு கொடுத்துறேன். ராத்திரி முழுக்க பார்த்தே இல்ல மச்சான் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ என்ன நம்பலல்ல. இரு இங்க இருந்து குதிச்சுற. குதிச்சுடு. ஐயோ யப்பா வயிறு அதிகமா இருக்குடா. செத்து போய்டுடா. நீ போயிட்டா எல்லாம் எனக்கு தானே. உனக்கேவா? புது ஸ்கீம் எதையும் யோசிக்கிறல்ல? டேய் அவளை பார்க்க வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. வீட்ல ஏதோ சண்டை போட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். எப்படியாவது அவளை தேடி யாரோ ஒருத்தர் வருவாங்க, நாம அவளை ஒப்படைப்போம், அவங்க நமக்கு லட்சமா பணம் கொடுப்பாங்க. அப்ப நம்ம ரிச்சா செட்டில் ஆயிடலாம். எவ்வளவு சூப்பரா யோசிச்சிருக்கடா மச்சான். நடமாடும் நித்யானந்த சாமிடா நீ. May your resting soul become peace my son. சிக்கன் பீஸாடா? ஓ ஆத்ம சாந்தி அடையட்டும் இங்கிலீஷ்ல சொன்னேன்டா. அது செத்தவங்களை ஆசீர்வதிக்கிறதுடா. எப்படி இருக்கு? பாப்பா சூப்பரா வந்திருக்கே. படி என்னோடது, டிராயர் உன்னோடது. மச்சான் அதுக்கு Dress எடுத்ததுக்கே 10,000 ரூபாய் ஆயிடுச்சுடா. இவ்வளவு பெரிய ரெஸ்டாரன்ட்ல சாப்பிட்டா பில் எகிரிடுமே. டேய் சில்லி ஃபெலோ, அவர் ரிச்கிட்டா. ட்ரீட்மென்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும், பேமெண்ட் அவ்வளவு பெருசா இருக்கும். அப்படிங்கற பிளான்டா. ஆஹா மச்சான் பணம் வந்ததும் இதை விட பெரிய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றோம். ஒரு பெரிய பப் ஓபன் பண்ணலாம். லேடிஸ் பப். எனக்கு பசிக்குது. எனக்கு பசி வந்துருச்சு. ஐயோ எனக்கு பசிக்குது. மச்சான் எனக்கு கூட தான் அரிக்குது. நான் அவள மாதிரியா கத்துறேன். சைலண்டா யாருக்கும் தெரியாம சொரிஞ்சிக்கல. யூ ஆர் வெல் பிஹேவ் மாமா. எனக்கு பசிக்குது. எனக்கு பசி எடுத்துருச்சு. மாமா ஐ திங்க் எடிசன் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சப்ப கூட இவ்ளோ எக்ஸைட் ஆயிருக்க மாட்டீங்கல்ல. அவர் கண்டுபிடிச்சது ஒன்னும் தெரியாது. மச்சான் பயிர் காஞ்சவன் வடை பாயசத்தை அமுக்குற மாதிரி அப்படி அமுக்குறாளே. மானம் போகுதுடா மச்சான். வாடா டேய். சரி சரி கமான் சரி. உட்காருங்க சிஸ்டர். விழுக்காடு மத்தவங்களுக்கு என்ன வேணும் சொல்லு. இன்னும் என்ன சொல்ல போறா? அதான் எல்லாம் தின்ட்டாலே. இதுல இருக்கிறது எல்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பசி எடுத்து. ஃபர்ஸ்ட் டைம் பசி எடுத்துருக்கா? ஆமா பசி ரொம்ப நல்லா இருந்தது. பசி நல்லா இருந்துச்சா? அது என்ன சாக்லேட்டா பிஸ்கட்டா ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு? தின்னு பிசஸ் மாதிரி திங்கற மச்சான். இந்த பாரு இன்னும் ஏதாவது இருக்காடா? இருக்கு சார். சோம்பா மச்சா போடா வாடா உள்ள போலாம். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. இந்த சூரியன் வரைக்கும் மச்சான் உட்கார். ஆமா எங்கடா அது? அதோ மூக்கு முக்கிரி எப்படி குதிக்குது பாரு. எங்க? குதிக்கிட்டோம் என்னதெல்லாம் சரிக்கணும்ல. மச்சான் எவ்வளவு நாள் கழிச்சு மாட்டி இருக்கான் பாரு இந்த திருட்டு பயவுல. யாரா? இவன் தான் மச்சான். சோடா கலக்காப்பு குடிச்சா சொர்க்கமே தெரியும்டா. 18 வயசு பக்குனி ஏறும். என்னது? பிராந்தி. பிராந்தியா? குடிக்கிறியா? குடிக்கிறேன். நீ இரு மச்சான். இதோட ஸ்மெல்லுக்கே அது மட்டையாயிடும். என்ன மச்சான் பேன் பாக்குறேன்? அச்சச்சோ மச்சான். ஏய் யாரா கிளாஸ்ல வந்து ஊத்தி வச்ச தண்ணி குடிச்சது? தண்ணியா? கிறுக்கு ஐடியா நாக்கினி. டேய் இந்த நைட் லைஃப் ரொம்ப சூப்பரா சூப்பரா இருக்கு. இருக்கு. டேய் நானே
இங்க வா எங்க ஏய் எங்க போற இல்ல சிஸ்டர் சொல்றது கேளு நில்லு ஓடாதே பைத்தியம் நான் புடிச்சிடுச்சா மூலகையில குழம்பிடுச்சா கிறுக்கு புடிச்சு அழகிறியே பெண்ணே பைத்தியம் நான் புடிச்சிடுச்சா மூலகையில குழம்பிடுச்சா கிறுக்கு புடிச்சு அழகிறியே பெண்ணே அது நான் பார்க்க புல்லடிக்கிற ராத்திரியில் பூத்தடிக்கிற என்னாச்சு உனக்கு தாண்டி பெண்ணே பயப்பட்ட இந்த எண்ணம் நீ மாடலான பொண்ணு செல்ல மாடாண்டி புள்ள அவரா பத்தி மானம் போச்சு பண்ணாலடி புள்ள அவரா பத்தி மானம் போச்சு பண்ணாலடி அன்றைய சொன்ன அடவம் பைக்கில் ஏறித்தான் போன பப்பு மப்புல டான்ஸ் வேவு பார்ட்டில எல்லாரும் இவ ஃபேன்ஸ் ஹைஃபை அடிச்சு ஹக் பண்ணுறா அவங்க செல்ஃபி தான் எடுக்கிறா இவ டேட்டிங் பண்ணா தப்பில்லைன்றா நான் தடுத்தாலே சண்டைக்கு மாறா பைத்தி அந்த முடிச்சிருச்சா போகுதோ ஃபியூச்சர் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சே கல்ச்சர் நீ பெஸ்டன்க்கு புத்த புது பெஞ்சர் இன்னும் ஏத்தாத டெம்பரேச்சர் இவ லுக்கிங் ஸ்டைலு லிப்பிங் ஸ்டைலு இந்த மேக்ஸின்லையும் நானும் படிக்கல இவ பாரி ஃபிகரா இல்ல ஃபேஷன் திமிரா இவ ஸ்டைல பார்த்தா படைச்ச பண்ணி பதறித்தான் போவாண்டி ஹே 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 அமராவதி அமராவதி எம்மானோ போச்சு புன்னாலடி ஐயோ डिंगो डिंगो पापा पापा पंजू मिठाई पापा तुम्हारा बाप का नाम क्या है गंधर्व राजा गंधर्व राजावा மச்சான் பெரிய ராஜா ஃபேமிலி ஆடா ஜாக்பாட்டோ ஜாக்பாட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உனக்கு பேலன்ஸ்லாம் எனக்கு சரி எவ்வளவு சொல்றீங்க போவா இத பாரு இளவரசி உங்க அப்பா எங்க இருக்காரு மேல ஓ ஷிட் மீஸ் ரெஸ்டிங்ஸ் will be in pieces ஓ மம்மி மேல தான் இருக்காங்க ஓ மறுபடியும் ஷிட் பரலோகத்தில் இருக்கும்போது அவங்கள ஃப்ரிட்ஜ்ல வச்சு காப்பாத்தணும் ஓ ஆஸ்தி ப்ராப்பர்ட்டி எல்லாம் சொல்லு வைரங்கள் மரகதம் முத்து தங்கம் எல்லாம் இருக்கு எல்லாம் எங்க இருக்கு மேல தான் இருக்கு மேல இருக்கா மச்சான் இது எந்த ஒரு கபோதிடா இன்னில இருந்து நீ ஒரு கபோதி நான் ஒரு கபோதி இது மூணாவது கபோதி காருமா
இருக்குண்ணா உங்க கோட்டு சூட்டு பூட்டெல்லாம் ஐயோ, விக்கிரகம் எங்கடா? விக்ரமா விக்கிரகமா அது அது அதோ அங்க இருக்கு. ஏய், இவன் காமெடி பண்றான். ஆமாண்ணா. ஏய், யப்பா, யப்பா, யப்பா. பொண்ணு விக்கிரகம்டா. அதான் சின்ன சேதாரம் கூட இல்லாம கொடுத்துட்டோம்லண்ணா. ஏய், அது டூப்ளிகேட்ரா. What is this? It's duplicate. டூப்ளிகேட்டா? I want original. I'll give you one big time, else I will kill you. திருவல்லிக்கேணி விக்கிரகத்தை ஸ்டிக்கரோட கொடுத்து ஏமாத்திட்டீங்களேடா. ஸ்டிக்கர் இருந்துச்சா? அது கிழிக்கிறதுக்கு மறந்துட்டு போனேன். யாரா அந்த பொண்ணு? இந்த பொண்ணு எங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வந்திருக்கானா. என்னன்னா மூஞ்ச ஸ்லோவா டேபிள் ஃபேன் திருப்புற மாதிரி திருப்பீங்க. இது கரெக்ட். இதே இது கூட கரெக்ட் தான். கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லனே சிஸ்டர் டைப். எங்க நானியோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு சிஸ்டர் மாதிரி. விக்கிரகத்தை வித்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்ஜாய் பண்றீங்களா? என்ஜாய் பண்றீங்களா? அந்த விக்கிரகம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். தெரியும். சொல்லு 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 சொல்லு. அந்த விக்கிரகம் நான் தான் அந்த விக்கிரகம். என்ன பார்த்தா உங்களுக்கு கேனையா தெரியுதாடா? இருக்கிற டென்ஷன்ல எனக்கு இந்த காமெடி ட்ராக் அவசியமா? இது மேல சத்தியம். ஆக்சுவலா இந்த காமெடி ட்ராக்ல என் கேரக்டர் இல்ல சார். நிஜம் நான் தான் அந்த விக்கிரகம். நீ மென்டலா? நீ விக்கிரகன்ற சார் இவதான் விக்கிரகன்றால தூக்கிட்டு போங்க. ஏய், அந்த நானி கிட்ட சொல்லு, மரியாதையா என் விக்கிரகத்தை என்கிட்ட சேர்த்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ சொல்லு. சரிங்கண்ணா. என்ன சீக்கிரம் இங்க இருந்து ஜம்ப் ஆகணும். நட்சத்திரங்க. டேய் அந்த பாய் ரவுடிங்களோட வந்தான். அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். டேய் அவளே எதுக்கு தூக்கிட்டு போனானுங்க? டேய் நான் தான் தூக்கிட்டு போக சொன்னேன். இனிமே நமக்கு அந்த பொண்ணோட தொல்லையும் இருக்காது. அந்த விக்கிரகத்தையும் அவன் கேட்க மாட்டான். ஃபுல் ஹாப்பி. டேய் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ என்ன ஒரு தடவை கூட அடிச்சதில்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக என்னாச்சுடா உனக்கு? அவன் ஒரு அனாதரா. அவ அப்பாவிடா. ஹரிஷ் பாய் கேவலமானவன்டா. அவன் அந்த பொண்ணை என்ன வேணாலும் செய்வா. விக்கிரகத்தோட பிரச்சனை நம்புறது, அதுல அந்த பொண்ணை மாட்டி விட்டுறது தப்புடா. டேய் டேய் இப்ப நீ அவங்க இடத்துக்கு போனா உன்னை சாவடிச்சிருவானுடா. வேணடா போகாதடா. உயிரை போனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகக்கூடாது. சூப்பர் கிக், சூப்பர் கிக். சூப்பரா ஃபைட் பண்றாங்க. அந்த கிக்க நீங்களே பாருங்க. இந்த கிக் எப்படி? எனக்கு இங்க டவுசர் கிழிஞ்சிட்டு இருக்கு, நீங்க ஃபுல்லா என்ஜாய் பண்றீங்களா? ஏய், எதுக்கு நீ சிரிக்கிற? இப்ப நானி வந்து உங்க எல்லாரையும் அதே மாதிரி அடிப்பான். அதுக்காக தான் சிரிச்சேன். ஒன்ன 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 ஒன்னையும் தான் ஒருத்தனையும் விட மாட்டான். நானியா வரட்டும், அவன் நரம்ப உருவி என் பொண்டாட்டிக்கு நகையா செஞ்சு போடுறேன். அண்ணா சத்தியமா விக்ரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணா. நம்புங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. இவன் என்னண்ணா பெரிய பில்டப்போட என்ட்ரி ஆயிட்டு சட்டுன்னு சரண்டர் ஆயிட்டான். ஹே நானி என்னது? நீ வந்து இவங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு என்ன தூக்கிட்டு போவேன்னு நினைச்சேன். எவ சொன்னா நான் அடிப்பேன்னு? நான் சொன்னா? ஏய், விக்கிரகம் எங்க? அண்ணா நைட் நிஜமா விக்ரம் என்கிட்ட தானே இருந்தது. ஆனா காலையில பார்த்தா பார்சல் பண்ண பாக்ஸ் தான் இருந்துச்சு. அப்படின்னா விக்கிரகமே பார்சல கேஷிட்டு பறந்து போயிடுச்சா? ஆமா. நீ கொஞ்ச நேரம் வாய் மூடுற, கையெடுத்து கும்பிடுற. ஏய், என் விக்கிரகம் மட்டும் என்கிட்ட வந்து சேரலன்னா இந்த பொண்ணு கழுத்தை அறுத்துருவேன். அண்ணா வேணா, அவளுக்கு எது தெரியாதுண்ணா. அவளை விட்டுருங்க. எத்தனை தடவை நான் சொல்றது விக்ரம் என்கிட்ட இல்லன்னு? உங்க கிட்ட பேச்சு எதுக்கு? குத்து. இதுதான் எதிர்பார்த்தேன்.
காப்பாத்தினதுக்கு சாரி. இது எதுக்கு? நீ அடி வாங்கினதுக்கு. வாழணும்னு ஆசை இல்லாதவங்க, சாவுனா பயப்படாதவங்க முன்னாடி வாங்க. ஒவ்வொருத்தனையும் வெட்டி வீசிடுவேன், வெட்டிடுவேன். ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சால தலை துண்டாயி பின்னாடி போய் விழுந்துரும். ஃபெவிக்விக் போட்டு ஓட்டினாலும் ஓட்டாது. டேய் நீ போட. டேய் எவன போடாங்கற செம்மறி அடி தடிக்கறா. நீ வாடா. உன் கோடல உருவி மாலையா போட்டு கிட்டார் வாசிச்சிடுவேன். வாடா. அவங்க எஸ்கேப். ஏய் இத புடிச்சுக்க. டாடியை சரிச்சுக்க. திருப்பதிக்கே வந்துட்டேனா? உலகத்துல இதை விட ஃபாஸ்டா ஒருத்தனும் ஓடி இருக்க மாட்டான். சக்சஸ் ராகிரி. கிரி 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 சப்தகிரி. அப்பாடா, தேங்க் காட். பெரிய டென்ஷன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். அப்ப காடுக்கு எதுக்கு டென்ஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. என்னது? டென்ஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லவா? இப்போ ரிலீஃபா இருக்கல? அந்த டென்ஷனால தானே ரிலீஃப். அப்ப டென்ஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. சொல்லு. இவளோட வாதாடுறதை விட தேங்க்ஸ் சொல்றதை பெட்டர். அப்பா டென்ஷன், தேங்க்ஸ் பா. இருக்கேன். ஓகே போலாமா? எங்க போறோம்? தெரியாது. ஆனா சிட்டில இருக்கிறது மட்டும் சேஃப்டி கிடையாது. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏய் லெஃப்ட் 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 லெஃப்ட். போடா டேய். என்ன இது? தர்பூசணி. கையை வயித்துல வை. இப்போ உன்னை பார்த்தா எந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டாப்யா? மெதுவா 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 உட்காருங்க. இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அது டாக்டர் வாக்கிங் பண்ண ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதான். அதுக்கு இவ்வளவு தூரமா? எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லல ப்ரோ. How many months? ஐ திங்க் 3 4 6 months. 6 months 2 days. கொஞ்சம் ஒத்திங்க ஸ்டூடண்ட்ஸ். சீனியர் சார், how can you say sir? காலேஜுக்கு சர்ஜனா வந்திருக்கிறியா இல்ல இப்படி குறு கேள்வி கேட்க வந்திருக்கிறியா? ஒரு டாக்டருங்கிற சிச்சுவேஷனை பார்த்தோன்னே பட்டுன்னு சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ரன்னிங் நோட்ஸ் எழுதிக்கிறீங்களா? முதல்ல ஹார்ட் பீட். 100% பிரெக்னன்ட் டாக்டர். அது நான் சொல்லணும். நீங்களே சொல்லுமா? என்ன ப்ரோ? ட்ரீட் எப்போ? ட்ரீட்டா? ட்வின்ஸ்பா. 2 குழந்தை வீட்டு எகிருது. ட்வின்ஸா? ஏய் ப்ரோ வாழ்த்துக்கள். Thank you. ஏய் டோன்ட் டிஸ்டர்ப். தள்ளுங்க. 2 குழந்தை உன் கலர் தான் வரும். சிவப்பா பிறக்கும். தர்பூசணி எடுத்தா சிகப்பா தான் இருக்கும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சிசேரியன்லாம் இல்ல, நார்மல் டெலிவரி தான். ஓகே டாக்டர். 6 மாசம்னா உள்ள உதைக்கணுமே நேரம். ஓ ஸ்கிக்கிங். ஓகே ஆக்சுவலா என்னன்னா, நீங்க இப்படியே உட்காந்துட்டு இருந்தா அப்படிதான் உதைப்பாங்க. நீங்க லைட்டா வாக் பண்ணீங்கன்னா அவங்க டயர்டாகி படுத்துருவாங்க, நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. வாக் பண்ணுங்க. நட. டாக்டர் ஏய், சொல்றாரு. தள்ளுப்பா ஸ்டூடெண்ட்ஸ், தள்ளுப்பா. வழி விடுங்க. பாத்து போங்க. Thank you டாக்டர். Thank you. Wonderful டாக்டர். You are. தேங்க்யூ. நோட் பண்ணிக்கிறேன் சார். எழுது. எழுதுங்க இந்த டாக்டர். ஐயோ holy shit, it's an abortion. உண்மையை சொல்லு, நீ மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதான். ஐயோ இல்ல பணம் கொடுத்து சீட்டை பிடிச்சி. ஜஸ்ட் 60 lakhs. 60 lakhs நான் கேட்டு போயிடுச்சு. இது தர்பூசணிடா பிளடி மென்டல். இன் இங்கிலீஷ் வாட்டர்மெலன் இல்ல? ஆ. ஓ தமிழ்ல தர்பூசணி. ஏய் எல்லாரும் ஸ்ட்ராங்கா டீ கொடுப்பா. அவன் கிடைக்க மாட்டான். அவனை தேடி கண்டுபிடிக்காம போனா பாய் நம்ம எல்லாரையும் கொல்லாம விட மாட்டான். கண்ணை கட்டுதுரா சாமி. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், இன்னையோட அவன் காலி.
தர்பூசணி தானே? தர்பூசணி இல்ல, கர்ப்பிணி. அது தர்பூசணி தான், எனக்கு தெரியும். கர்ப்பிணின்னு சொல்றல, பாரு. சாரிமா, என்ன இதெல்லாம்? வா, உனக்கு எல்லாமே தர்பூசணியா? கர்ப்பிணினா என்ன? மாட்னாடா உன்னால திங்காம தூங்காம ஊர் ஊரா அலையறா. இப்ப மாட்னடா என் மகன். நல்ல வேலை போகும், இறங்குங்கடா. ஏதோ கலடா நடக்குது. வாங்கடா பாக்கலாம். நீயா? அது நான் இல்ல. அப்போ ஓ போட்டோ எப்படி? நான் இல்லன்னு சொல்றேன்ல நானே. அப்படின்னா இந்த ஊர்ல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா? இன்னையில இருந்து நீதான் நந்து. பாயோட ஆளுங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு சப்போர்ட் வேணும். அங்க பாரு, நந்தோட சப்போர்ட். ஏய், மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா வெட்டிடுவோம். அம்மா நந்து, எவ்வளவு நாளாச்சுமா உன்னை பார்த்து? அதம்மா ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கு. வாங்கம்மா, வாங்க தம்பி, வாங்க. நந்து, நந்து, எங்கம்மா போயிருந்த இத்தனை நாளா? உன்னை தேடி அலையாத ஊர் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல. என்னாச்சுமா? நீங்க என்ன கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க சார். எங்கம்மா Side, please. போயிருந்த? சென்னையில நந்துக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? நான் தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்.
உயிரை கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டேன். ஆனா கண்ணு முழிச்சதும் பார்த்தா பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு. பழசெல்லாம் மறந்துச்சா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறீங்க, ஆனா அடிபட்ட மாதிரி காயம் எதுவும் தெரியலையே. இவ யாருங்க? காணாம போனவன் சேஃபா வந்துட்டான், எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, காயம் தெரியலங்கறா. எப்ப என்ன பேசணும்னே தெரியாது. பாட்டிமா, அன்புல ஏதோ புரியாம பேசுறா. பாவம் பச்சப்புல. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். 2 நாள் நான் இங்கதான் இருப்பேன். என் பேத்திக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருமா தம்பி? ஐயோ, என்ன இப்படி கேட்டீங்க? நேத்து ஊர் பேர் சொன்னாங்க, இன்னைக்கு உங்க பேர் சொல்லுவாங்க, நாளைக்கு எல்லாரும் பேரையும் சொல்லிடுவாங்க. கவலைப்படாதீங்க பாட்டி, நான் இருக்கேன்ல. ஒரு வாரம் இங்கே இருந்து உங்க எல்லாரும் பேரையும் சொல்ல வச்சுட்டு தான் போவேன். அது வரைக்கும் இங்கதான் இருப்பேன். என்ன ஏன் நட்சத்திரா? அட என்னங்க நீங்க, எங்க அம்மா பேர் நந்து தானே? அந்த விஷயம் எனக்கு தெரியாது இல்ல. நந்துவை பார்த்ததும் கடல்ல இருக்கிற முத்து மாதிரி, ஆகாயத்துல மென்ற நட்சத்திரம் மாதிரி தெரிஞ்சுதான் நட்சத்திரான் பேர் வச்சுட்டேன். அது சரி, நட்சத்திரா. அம்மாடி, நான் தாமா அப்பா. அம்மாவே மறந்துட்டியா? நந்துமா, நான் தாமா உன் பாட்டி. இத்தனை ரிலேஷன்ஷிப்ஸ் நினைவுல வச்சுக்கிறது கஷ்டம். அது ஒரே நேரத்துல பல விஷயங்களை ஞாபகப்படுத்தினா இருக்கிற ஞாபகங்கள் மறந்துடுமே டாக்டர் சொன்னார். ஐயோ, என் பேத்திக்கிட்ட யாரும் எதுவும் கேட்க நான் விட மாட்டேன். இதா கரெக்ட். பாட்டிமா, நீங்க கவலையே படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. இன்னும் 10 நாள் உங்க நந்துவா பழைய நந்துவா மாத்தி ஒப்படைக்கிறேன். நான் இருக்கேன், இங்கதான் இருப்பேன். ஓகேயா? போங்க 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 போங்க. அப்பாடி, ஷெல்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தம்பி, நீங்க கூட்டிட்டு வந்தது என் பொண்ண இல்ல, இந்த ஊருக்கே சந்தோஷத்தை. எங்க நந்து எங்களுக்கு மட்டும் இல்ல, கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் பொண்ணு மாதிரி. ரொம்ப நன்றி. ஐயோ, பரவாயில்லையா? விக்கிரகம் 3 கோடி. அண்ணா, அவனுக்கு ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் இருக்குண்ணா. பேக்ரவுண்டா? அவனுக்கு பேக்ரவுண்டா? கே பக்கவாஸ் கர்றா? ஒரே நேரத்துல ஒரு ஊரே ஒண்ணு கூடி எங்களை துரத்தி அடிச்சாங்கண்ணா. ஆனா ஃப்ரெண்ட் என்னடா இது நமிதாவை தூக்கிட்டு வர மாதிரி என்ன தூக்கிட்டு வரீங்க? இறங்குடா. அவன் பேக்ரவுண்ட் என்னடா? சொல்லு, அவன் பேக்ரவுண்ட் என்ன? விடுடா. உங்களுக்கு அவன் பேக்ரவுண்ட் தெரியும். அவ்வளவுதானே? தள்ளி நில்லுங்க. உங்களுக்கு அவனுடைய பேக்ரவுண்ட் தெரியணும். அவசரம் உங்களுக்கு, அட்வான்டேஜ் எனக்கு. ஏய் பாண்டா, அங்க என்ன லுக்கு? வந்து கையா முக்கு. ஏய் பை. ஏய் பாண்டா, நீ கால முக்கு. அடுத்து கையா முக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா முடா. எனக்கு டென்ஷனா இருக்குடா. அவன் பேக்ரவுண்ட சொல்லு. அவன் பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுனா உன் ஃபோர் கிரவுண்ட் நடந்துச்சு. அவன் பின்னாடி வீரமணி இருக்கானா? அவன் போய் சேர்ந்தானே. தாவூத் இருக்கானா? தலைமறைவாயிட்டானே. வேற எவன் இருக்கா சொல்லு. நான்தான். இட்ஸ் மீ டியர். இந்த ஈரோட கிரி தான் அவனுடைய பேக்ரவுண்ட். என்னடா ரவுடி, பேக்ரவுண்ட் கேட்டதுக்கே பேஜர் ஆயிட்டீங்களா? என்னடா? உன்னோட சேர்ந்து வீட்டை விட்டு போன சந்தோஷம் நீ வந்ததும் மறுபடியும் திரும்பி வந்துருச்சுடா. வீடு முழுக்க எங்க பார்த்தாலும் உன் ஞாபகம் தாமா வந்தது. நீ காணாம போனதுல இருந்து உன் நினைப்போடுதாமா நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க அப்பா முகத்துல சந்தோஷத்தை பாக்குறம்மா. அப்புறம் ஏன் உங்க கண்ணுல கண்ணீர் வருது? நேத்து வரைக்கும் இது கண்ணீர் தாமா, ஆனா இன்னையில இருந்து இது ஆனந்த கண்ணீர்மா. இனிமே அப்பா வாழ வைக்க மாட்டான்ல? நந்துன்னா அவ்வளவு இஷ்டமா? நந்துன்னா எனக்கு இஷ்டம் மட்டும் இல்லம்மா, என்னோட உயிர். நீதான் என் உயிர் மூச்சு. சிட்டி, என்னங்கம்மா? உன் வைஃபுக்கு டெலிவரி ஆயிடுச்சா? ஆச்சுங்கம்மா, பொம்பளை புள்ள பிறந்திருக்கேன். அடுத்த முறை முருகா, அம்மாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. முருகா இருக்கா, கடவுள் இருக்கா. ஏய் நானி, வா, எங்க ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். வா. எங்க ஊரு ரொம்ப அழகா இருக்குல்ல? பச்சை பசேல்னு வயலு, வாய்க்கா, நிறைய தண்ணி. அம்மா நந்தம்மா, சுகர் மாத்திரை வாங்கிட்டு வந்தியா? என்ன மாமா, இன்னும் உனக்கு சுகர் குறையலையா? காணாம போனதுல இருந்து எனக்கு சுகர் அதிகமாயிடுச்சு.
இப்ப நான் வந்துட்டேன்ல உனக்கு சுகர் ஏறாம பாத்துட்டேன் சரிம்மா. போ. வா நானி, இன்னும் பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. இந்த கோயில்ல இருக்கிற சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது தெரியுமா? நந்து, என்கிட்ட ஏன் போய் சொன்ன? உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற இந்த ஊரு, உன்னை உயிரா நினைக்கிற உங்க அப்பா அம்மா, இவங்க எல்லாரையும் விட்டுட்டு எதுக்கு நீ சென்னைக்கு வந்த? நட்சத்திரான்னு பேரை மாத்திக்கிட்டு எதுக்கு ஏன் நடிச்ச? நான் உன்கிட்ட பொய்லாம் சொல்லல நானி. நான் நந்து இல்ல, நட்சத்திரா தான். நந்து வேற. அவளுக்கு சந்தோஷத்தோட அர்த்தம் தெரியும், பாதிக்கப்பட்டவங்க வலி தெரியும், கண்ணீருடைய வேதனை தெரியும். அவளை பத்தி எனக்கு தெரியும். எல்லாருக்கும் ஜல்லிக்கட்டு பொங்கல்னா தான் சந்தோஷம். இந்த ஊருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சந்தோஷம் வரும். சாட்டர்டே சண்டே நந்து ஊருக்கு வந்துட்டா போதும், இந்த ஊர் ஆத்துல இருக்கிற மீன் கூட துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும். நந்தம்மா, மாமா என்னாச்சு? ஸ்வீட்ஸ் எல்லாம் மறந்துட்டியா? ஆமாமா, இந்த பாழா போன சுகரால அதை விட வேண்டா போயிருச்சுமா. டாடி ஆமா நந்து, என்ன பண்ணீங்க? நந்த மாவட்டத்துக்குள்ள நீங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. வந்துட்டாளா? அது சரி, கார் சத்தம் கேட்ட உடனே ஆரம்பிச்சிட்டீங்க போல. ஜெய் ஆஞ்சநேயா. சீனி யார பாக்குற? ஊர் பஞ்சாயத்து சொன்னாங்களா? ராஜகிரணம் சரத்குமார் வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். வரலையா? சொல்லுங்க ஐயா. விவசாயினா கடனை உடனே வாங்கி பயிரை வைக்கிறோமே தவிர அதுல பசியார நாலு பருக்க திங்கிற யோகம் இல்லாதவங்களாயிட்டோம். மாடுகண்ண வித்தாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கலன்னா பாவி அதையும் ஓட்டிட்டு போயிட்டாயா. படிப்பு விஷயம் இருக்கட்டா நீ, பிள்ளைங்களுக்கு வயிறார கூழோ கஞ்சியோ ஊத்த கூட கஷ்டமா இருக்குதுங்கய்யா. வெள்ளம் வந்து விளைஞ்ச பயிரையெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஐயா. இப்பதான் கைய கால ஊனி கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறோம். வாங்கின கடன் மொத்தத்தையும் கட்ட சொல்றாங்க. இல்லன்னா எங்க நிலத்தை எல்லாம் புடிங்கி வேணும் சொல்றாங்க ஐயா. அப்புறம் முடுங்காம உங்களை கட்டில படுக்க வச்சு காலமுக்கு சொல்றியாவரா? இப்படி திடீர்னு வந்து வட்டியும் கடனையும் கட்டுனா அவங்க எங்க இருந்து கட்டுவாங்க? இப்பதானே பயிரெல்லாம் வளைஞ்சு வந்துட்டு இருக்கு. மறுபடியும் வெள்ளம் வராங்கிறதுக்கு கேரண்டி என்ன? எப்படிங்க கொடுக்க முடியும் பயிர் விளையாம? ஏய், என்னடா வாய் நீளுது? பணம் வாங்கும் போது கருணை காட்டுங்கயா, என் கால்ல வந்து விழுந்தீங்க. திருப்பி கேட்டா ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? நீ சுமாரியா? அதான் கவர்மெண்டே விவசாய கடனை கட்டுறேன்னு சொல்லிருக்குல்ல. ஓட்டுக்கோசரம் வாய்க்கு வந்தபடி பேசி தள்ளுறவங்க ஆவீங்க. நோட்டுக்கோசரம் ஓட்ட போட்டு விட்டு அவங்க சொன்னதை கேட்கறவங்க. இந்த வெட்டி பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். நீங்க கட்டுறீங்களா? நீ கட்டுறியா? என்னடா பொத்திட்டு உட்காந்துருக்கீங்க? தலைவலி வந்துட்டா அமிர்தாஞ்சனன் தடவிக்கன்னு சொல்லுவாங்க. யாரும் சொல்றவனுக்கு தான். ஆனா தடவி விட ஒருத்தனும் வரமாட்டானுங்க. அதுதான்டா பஞ்சாயத்து. கடை வாங்கின எல்லாருக்கும் 3 நாள் டைம் தர. அதுக்குள்ள பணம் மொத்தத்தையும் கட்டலனா உங்க நிலத்தை எல்லாம் மறந்துட வேண்டியதான். வச்சிங்கல்ல நீட் நேரத்துல எல்லாம் கை நாள். நம்ம நிலத்தை எல்லாம் இனிமே நம்ம மறந்துட வேண்டியதுதான். என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். Hi dudes, how was the Goa trip? 2 days full enjoy. எனக்கு அங்க இருந்து வீட்டுக்கு திரும்பி வர விருப்பமே இல்ல. ஹாய் நந்து. ஹாய். Hey Nandu, you missed a lot yeah. Goa tour சூப்பரா என்ஜாய் பண்ணோம் தெரியுமா? ஹே நந்து, எப்ப வீக்கெண்ட் வந்தாலும் ஊருக்கு போயிடுறியே, உனக்கு போர் அடிக்காதா? சொந்த ஊரை விட இந்த உலகத்துல எந்த ஊரும் பெருசில்ல.
உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? பேசலாமே. இன்னைக்கு நாம எல்லாரும் ஹாப்பியா சாப்பாடு சாப்பிடுறோம்னா அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? மை மம்மி யூ நோ வெரைட்டியா சமைப்பாங்க. ஆஃப் கோர்ஸ் எங்க வீட்டு சமையல்காரர் ரொம்ப நல்லா சமைப்பான். No, our boss is paying good salary. That's why we are eating good food. That's it. நோ, விவசாயி உழைப்புனால தான் நாம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறோம். எஸ், ஹி இஸ் ரைட். விவசாயிங்க கஷ்டப்பட்டு உழைக்கலனா நமக்கு இந்த சாப்பாடே கிடைக்காது. நேச்சுரலி நம்ம எல்லாரும் விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். நோ நோ, மை ஃாதர் இஸ் a doctor. His father? Farmer. My father is a lawyer. My grandfather is a lecturer. What about your great grandfather? One moment. Hello, Daddy. உங்க grandfather என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? விவசாயம்டா. நமக்கு 100 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அப்படியா? Sorry, he is a farmer. Hello. தாத்தா என்ன பண்றாரு? விவசாயமா? நிலமா இருந்துச்சா? எஸ், யூ ஆர் ரைட் நந்து. 3-4 தலைமுறையை பார்த்தா நம்ம எல்லாருமே விவசாய குடும்பம் தான். அதெல்லாம் சரி, இப்ப இந்த சப்ஜெக்ட் எதுக்கு நந்து? நமக்கு salary அதிகமா கிடைக்கும்னா நம்ம இந்த ஜாபை விட்டுட்டு எந்த கண்ட்ரியா இருந்தாலும் எந்த கம்பெனியா இருந்தாலும் போயிடுவோம். ஆனா நஷ்டம் வரும் தெரிஞ்சாலும் விவசாயிங்க நிலத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க. மறுபடியும் பயிர் செஞ்சுட்டே இருப்பாங்க. விவசாயிங்க பயிர் வைக்கிறத நிறுத்திட்டா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் யுத்தத்தால இல்ல பசியாலேயே செத்துடுவாங்க. அந்த விவசாயிங்க இப்ப ப்ராப்ளம்ல இருக்காங்க. போன வருஷம் வெள்ளத்துல பயிரெல்லாம் மூழ்கி விளைச்சல் கைக்கு வரல. வாங்கின கடனும் வட்டியும் கட்ட முடியாததுனால அவங்க நிலத்தையே பறி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இது இன்னைக்கு எங்க ஊர்ல நடந்திருக்கு. நாளைக்கு உங்க ஊர்லயும் நடக்கலாம். அதுக்கு இப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் யங் பிளட். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற சக்தி நம்ம ஜெனரேஷனுக்கு இருக்கு. ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த விவசாயிகளை நம்ம ஆதரிக்கலாம். நீங்க யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவி இந்த அக்கவுண்ட்டுக்கு அனுப்புங்க. பட் நோ கம்பல்ஷன். இட்ஸ் மீ. Thank you very much. என்னடா மாமா, உணர்ச்சி வசப்பட்டுட்டியா? நந்து ஸ்பீச் கேட்டதும் என் ஃபோர் ஃபாதர்ஸ் ஞாபகம் வந்துருச்சுடா. எனக்கும் ஞாபகம் வந்துருச்சுடா. Yes. Guys, thank you so much. நந்து, you have done a great job. Nice. லைஃப்ல ஒரு நல்ல காரியம் செய்ய வச்சிட்ட. Thank you very much யா. இப்பதான் எங்க ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஒரு திருப்தி கிடைச்சிருக்கு. Thanks, bye. ஹலோ. ஹலோ, நான் நந்து பேசுறேன். விவசாயிங்க கட்ட வேண்டிய மொத்த அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லு. ஏன் நீ கட்ட போறியா? காடை தேய்ச்சி கட்டுறதுக்கு அது 20,000 இல்ல, 20 லட்சம். அக்கவுண்ட் நம்பர் சொல்லு. என்ன அக்கவுண்ட் நம்பர்? எழுதிக்க. 1403100027086. நந்து, கலெக்ட் ஆனது 12 lakhs தானே. மீதி 8 lakhsக்கு என்ன செய்வ? பேலன்ஸ் என் சேவிங்ஸ்ல இருக்கு. சேர்த்து அனுப்பிடுவேன். பணம் அனுப்பிச்சாச்சு, வட்டியோட சேர்த்து. 20 lakhs. நான் ஊருக்கு வந்துட்டு இருக்கேன். பத்திரத்தெல்லாம் ரெடியா எடுத்து வை. அடகு வச்ச பத்திரத்தெல்லாம் திருப்பி கொடுத்து அந்த ஊர் மக்களோட சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசையா ஊருக்கு புறப்பட்டா. நந்து செத்து போயிட்டாளா? ஆமா, இது நந்து வீட்ல இருக்கவங்களுக்கும் அவட்ட அன்பா இருக்கிற இந்த ஊர் மக்களுக்கும் தெரியாது. அப்போ அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?
அவ அசல் ஒண்ணு மாதிரியே இருக்கா. அது பாரு அங்க. நிஜம்தான், உனக்கு என் முகஜாடைதான். உன் பேர் என்ன? நந்து. ஏன் சோகமாக இருக்கிறாய்? நீ இருப்பது சொர்க்கலோகத்தில். அளவில்லா சந்தோஷமும் எல்லையில்லா சுகங்களும் இங்கு உண்டு. எனக்கு அங்கதான் பிடிச்சிருக்கு. அங்கேயா? எங்கே? எங்க ஊர்ல. அப்படி என்ன உன் ஊரில் இருக்கிறது? அம்மா, அப்பா, சொந்தம், பந்தம், உயிருக்குயிரான சிநேகிதர்கள், பாசமான ஊர் ஜனங்க. இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். தந்தையின் சாபத்தால சிலையா இருந்தனா, நீ புகழ்ந்ததால சந்தோஷப்பட்டு மனுஷியா மாறிட்டேன். லக்ஷ்மி கணபதி பிலிம்ஸ், ஸ்வர்கலோகத்து ராணி கேனப்பையனானி. இன்றே பாருங்கள் லக்ஷ்மி கணபதி பிலிம்ஸ், லக்ஷ்மி கணபதி பிலிம்ஸ், லக்ஷ்மி கணபதி பிலிம்ஸ். அடடடடடடட, என்ன பிரமாதமான ஸ்டோரி சொல்லிட்ட. பாகுபலிய மெஞ்சின ஸ்டோரி சொல்லிட்ட தெரியுமா? அப்புறம் நம்ம இங்க எதுக்கு ராஜமௌலி கிட்ட போனா பாகுபலி 3 எடுப்பாரு இல்ல? நான் சொன்னதெல்லாம் நிஜம்தானா? போதும் நிறுத்து. நந்துன்னு ஒரு பொண்ணை பார்த்து சொன்ன, அவன் செத்து போயிட்டான்னு சொன்ன, நானும் வேதனைப்பட்டேன். ஆனா இப்போ ஒரு ஸ்டோரி சொன்னியே, எல்லாம் போய் தெரிஞ்சு போச்சு. உனக்காக உயிரை பணைய வச்சு ஹரிஷ் பாய கூட எடுத்துட்டேனே. எனக்கு நீ இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட், உனக்காக அவ மேல கூட கை வச்சுட்டேனே. இதெல்லாம் நான் எதையும் எதிர்பார்த்து உன்கிட்ட சொல்லல. அட்லீஸ்ட் உண்மை தெரிஞ்சுக்கிற அர்ஹதையாவது எனக்கு இருக்குன்னு கேக்குறேன். இப்போ நான் தான் பைத்தியக்காரன். உன்னை பத்தி எல்லா உண்மைகளையும் என்கிட்ட சொல்றதுக்கு நமக்கு நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப் இல்ல. இதெல்லாம் ஓ தப்பு இல்ல நட்சத்திரம், நான் தான் ஏதோ. இனிமே நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது. ஓ வலி வேற, ஏ வலி வேற. இன்னி லைஃப் லாங் உன் முகத்துல முழிக்க மாட்டேன். ஐயோ, நீ சொன்னது எதுவும் நான் நம்பலையே. லைஃப்ல சின்ன சின்ன ஆனந்தத்தை தேடி தெரிஞ்சடா, கூடவே இருந்த அற்புதத்தை தெரிஞ்சுக்காம விட்டேன் நட்சத்திரம். ஆனா ஒரு ஏஞ்சலே வந்து ஏன் பக்கத்துல இருக்குன்னு சொன்ன என்னால எப்படி நம்ப முடியும் நட்சத்திரா? சரி, தப்பு என்னோடதுதான். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு வாங்கிடு ப்ளீஸ். சின்ன பிள்ளைல இருந்து அப்பா அம்மா இல்லைனாலும் நான் எப்பவும் அனாதையா ஃபீல் பண்ணதில்லை நட்சத்திரா. ஆனா நீ என்ன விட்டுட்டு போயிட்டு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அனாதை ஆயிடுவேணுங்கிற பயம் வருது நட்சத்திரா. நீ என்ன விட்டு போக முடியாது. நீ என்ன விட்டு போயிட்டா எனக்கு வேற யாரு இல்ல. என் மேல பாசக்காட்ட யாரு இருக்கா? உயிரா நினைக்கிற நீ ஒருத்தியும் போயிட்டா நான் வாழ மாட்டேன் நட்சத்திரா. I love you நட்சத்திரா. I love you நட்சத்திரா. I love you நட்சத்திரா.
thinking, I'm flying, crying, I'm falling free. I'm dreaming while sleeping, watching things about you. I'm thinking and thinking and thinking of what happened to me. Feeling so strange that I believe it's love. கண்களாலே சித்திரங்கள் வரையிற நீ மல்லியப்பு தேகத்தாலே மனசமயக்குற எத்தனையோ சந்தோஷங்கள் எனக்குள்ளே தந்தவன் நீ ஏகப்பட்ட சொந்தங்களை எனக்கு தந்தாய் நீ ஒரு தேவதையே இங்க என்ன தேடி வந்ததே அந்த அதிசயத்தை கண்டு நான் ஆகாயம் போல் மேலம் இருக்கிறேன் நிலா பூமிக்கு வந்து ஆடுதே பல ஜென்மங்கள் தான் கடந்த போதும் பிரிந்திடாத பந்தம் தான் அந்த பாலும் மண்ணும் போல நீயும் நானும் தூரமாய் நின்ற போதிலும் தினம் பார்த்துக் கொள்வோமே கனவு கூட நிஜமாய் ஆகும் என்று காதல் தானே எப்போ சொல்லுதே நாம் வாழும் பூமியிலே பட்ட மண்ணெல்லாம் நல்ல பந்தமிழ் கவிதை சொல்லுது உன் காதலை சுமந்த நெஞ்சிலே பல கனவு பூக்கள் பூத்து குலுங்குதே ஒரு தேவதையே இங்க என்ன தேடி வந்ததே அந்த அதிசயத்தை கண்டு நான் ஆகாயம் போல் மேலம் இருக்கிறேன் நிலா நிலா அழகு நிலா பூமிக்கு வந்து ஆடுதே பல ஜென்மங்கள் தான் கடந்த போதும் பிரிந்திடாத பந்தம் தான் இந்த உலகத்தையே புதுசா காட்டி கொடுத்த உற்சாகம் முள்ளை பொங்கிட இப்போ நானும் இருக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் நீ ஏன் கூட இருக்க விண்ணிலா நான் மறுத்தான் தினம் பின்னல் பறக்கிறேன் பட்சிலம் குழந்த போல நீ ரொம்ப பசுமையா சிரிக்கிற இரவும் பகலும் கண்ணுக்குள் ஒரு மனமில்லா வந்து நிற்கிற அடியே ஒரு தேவதையே இங்க என்ன தேடி வந்ததே அந்த அதிசயத்தை கண்டு நான் ஆகாயம் போல் மேலம் இருக்கிறேன் நிலா நிலா அழகு நிலா பூமிக்கு வந்து ஆடுதே பல ஜென்மங்கள் தான் கடந்த போதும் பிரிந்திடாத பந்தம் தான் பையா போன வாரம் ஒரு இடத்தை பார்த்தேன் ரோடு கார்னர் பிட்டு அந்த பிட்டு கார்னர்ல பெரிய மரம் ஏங்கண்ணா அந்த மாமரத்து பக்கத்துல புஞ்சைய பத்தியா பேசிட்டு இருக்கீங்கன்னா ஆனா அவன் ஜோலிக்கு மட்டும் போகாதீங்கண்ணா என்னாச்சுடா நீ அவன் நிலப்பத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துட்ட அவன் பொண்டாட்டி தாங்க முடியாம அந்த மரத்தை தூக்கு போட்டு செத்துட்டா அவ இப்ப பேய மாதிரி உட்காந்துருக்கா பேயா அந்த பேய் இங்க வர சொல்றா என் உள்ளங்கையில உட்கார வச்சு கயிறைய உரிச்சு எடுத்துறேன் வர சொல்லு நாங்க கேங் ரேப் பண்றா என்னடா கரண்ட் கட் ஆயிடுச்சு என்னாச்சு பையா சைடுல பாரு திரும்பி பாரு பேய் அண்ணா
கொஞ்சம் வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். என்னோட கைரகை உரிச்செடுக்கிறேன்னு சொன்னல, உரிடா பாப்போம். உரி. ஏண்டா கேங் ரேப் பண்ணுவீங்களா? பேய காணா. எடுத்துட்டியா? அண்ணா பீரோ கதவு திறந்து கிடக்குனே, அதுல பத்திரம் இருக்க. ஐயோ டாக்குமெண்ட்ஸ், ப்ராமிசரி நோட்ஸ் எல்லாம் கோடிக்கணக்கான எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டானுங்களே. இனிமே உங்க நிலைமையெல்லாம் உங்களுக்கே சொந்தம். வட்டி ராஜாக்கு நீங்க கட்ட வேண்டிய எல்லா பணத்தையும் கட்டியாச்சு. எங்களுக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதம்மா நீ. மவராசி தாயி, நீ நல்லா இருக்கணும். நந்து எனக்கு பணம் கொடுத்த விஷயம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது மக்கள் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை நாயை அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. மரியாதையா ஓடி போயிடு. நான் அதை கேட்க வரல. வேற என்ன? இவங்க பத்திரத்தோட சேர்த்து பக்கத்து ஊருக்காரங்க பத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு வந்து. சாரி ப்ரோ. சாரியா? ஏய் விட மாட்டேன்டா. காட்டுண்டா நான் யாருன்னு. இனிமே இந்த ஊருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நந்துவோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டோம். இந்த ஊர் மக்களுடைய அன்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானி இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வை. ஜேம்ஸ், ஜேம்ஸ் விக்ரகம் கிடைக்கல. I'm going to kill you. Give me the money right now. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, விக்ரகத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். அவன் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். Which friend? டேய் டேய் பாத்ரா பொறுமையா. அம்மா. ஏய் அட யாருடா இவன்? நிலக்கரிக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இருக்கான். டேய் வாயம் ப்ரோ. Where's your friend? ஏய் கண்ட்ரி ஃப்ரூட் கருமையா அடிக்குறேன். இத பாரு பாய், ஏன் ஊருக்காரன், ஏன் ஜில்லாக்காரன், ஏன் மாநிலத்துக்காரன், ஏன் நாட்டுக்காரன் நீ அடிச்சா நான் ஒத்துக்குவேன். ஆனா இந்த அண்டங்க பிறந்தவன அடிச்சா என்னால ஒத்துக்க முடியாது. நீ சோறு போட்டுருக்க, நீ அடிக்கலாம், நான் தாங்கிக்குவேன். எங்க வந்து இவள அடிச்சா ஏய் பாடிங்கடா பாடிங்க. எனக்கு கோவம் தலைக்கேச புல்லட் உன் மண்டையில இறங்கி போடவா. ஏய் என்னங்கடா இது? உங்களை குதி குதி உங்க கருப்பு என்ன கொட்டிச்சு? பைத்தியக்காரக்காக போறவனுங்களா? அவனுங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதா, உன்கிட்ட இருந்து அவனுங்களை காப்பாத்துறதா எனக்கு எதுவுமே தெரியல. சரியான கிறுக்கு ஜேம்ஸ் கோ. ஏய் கம் ஆன் டேக் இட். ஏய் அதுல புல்லட் உள்ள ஒரு புண்ணாக்குள்ள கிளம்பி காத்தறோம். I'll fight. I'll come after do this again. ஓகே You bloody cheaters. நம்பி நீ இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு அவன் என்ன போட்டு தள்ளி இருப்பான். போட்டு உனக்காக உயிரையே கொடுக்கலான்னு என் கிராண்ட்ஃபாதர் சொல்லிருக்காரு. ஏய் உனக்கு என்ன சாப்பாடு வேணாலும் கேளு, அண்ணா நான் போடுறேன் உனக்கு. என்ன வேணும் சொல்லு. தலகரி, போட்டி, மட்டன் பிரியாணி, வான்கோழி, போட்ட முட்டை. மறக்காம 10 பரோட்டா வாங்கிக்கோ, பசிக்குது. என்ன ரங்கசாமி, ஆளே பார்க்க முடியல. பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன்பா. என்னங்க வீடு வரை கலகலப்பா இருக்கு? இன்னைக்கு என் தங்கத்தை பொண்ணு பார்க்க வராங்க. ரொம்ப நல்ல குடும்பம், பையனும் ரொம்ப நல்லவன். என்னங்க நீங்க இன்னும் இங்க இருக்கீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆயிடுச்சு. நீ வாடி, உன்னை ரெடி பண்ணணும்ல. நானே எங்க போயிட போறான்? கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கதான் இருப்பான். என்ன நந்து தலை குனிஞ்சே உட்கார்ந்திருக்க? பையனை பிடிக்கலையா? அம்மாடி, மாப்பிள்ளை நல்லா இருக்காரா இல்லன்னு சொல்லுமா. வெக்கப்படாம சொல்லுமா. ஒரு வாட்டி தலை நிமிந்து மாப்பிள்ளைய தான் பாரு.
என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும். இதை விட நல்ல சம்பந்தம் எனக்கு எங்க கிடைக்கும்? அமரலோக வாசிகளான நம் மகளுக்கும் அந்த துச்ச மானிடனுக்கும் திருமணமா? நடக்காது. கருடா, கந்தர்வராஜாவுக்கு நமஸ்காரம். கருடா, பூலோக விஜயத்திற்கு சென்ற என் மகள் கபடனான அந்த மானிடனின் பேச்சில் மயங்கி அவன் காதல் உண்மை என்று நம்பி அமரலோக வாழ்க்கையை விட்டு விலக சித்தமாகிவிட்டான். இந்த கண்டாபரணத்தை என் மகளின் கழுத்தில் அணிவித்தால் பூலோகத்தின் மீதுள்ள மோகத்தை மறந்து மறுபடியும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவார். கருடா, எப்படியேனும் எங்கள் குமாரியை தேவலோகத்திற்கு அழைத்து வந்துவிடு. கல்யாண விஷயம் கிரி கிட்ட சொன்னா பறந்து வந்துருவோம். ஓம் மகாமாதாய், ஓம் மகாமாதாய், ஓம் மகாமாதாய். உங்க 2 பேருக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்க போகுது. ஆனா உங்க திருமணத்துல ஒரு சிக்கல் இருக்கு. அதனால திருமணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. நான் கொடுக்கிற இந்த செயின் அந்த பொண்ணு கழுத்துல போட்டா தோஷங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷமா இருக்காங்க. இந்த செயினை என் பொண்டாட்டி கழுத்துல போட்டா எனக்கு அவனுக்கு இருக்கிற பிரச்சனை தீந்துரும். கீத்து, அடியே கீத்து, செல்லக்குட்டி. எனக்கு தெரியண்டி, இந்த தங்க செயினை உன் கழுத்துல போட்டதுக்கு அப்புறம் நீ மாறி போயிடுவ. உன் முகத்துல வெக்க வந்துடும், புருஷன் மேல பாசம் வந்துருது. பைத்தியக்காரி ஊ இல்ல ஆவும் இல்ல. இனிமேல் என் வாழ்க்கையில கஷ்டமே இல்ல. நேத்து வரைக்கும் கீதா புருஷன் சந்திரன், இன்னையில இருந்து சந்திரன் கொண்டாட்டி கீதா. நான் துவைக்க சொன்னா துவைக்கணும், குனிய சொன்னா குனியணும், முதுக சொரிய சொன்னா சொரியணும். என்னடி சொல்லிக்க? சாமி, செயினை போட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்க. வாகனாடியில முதல் வீடு சாமி. முட்டாள், அவங்களுக்கு கொடுத்த செயின் அவங்க தான் போட்டுக்கணும். வேற யாராவது போட்டுக்கிட்டா இப்படிதான் விபரீதமாகும். நானி, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்ப இருக்கிற மாதிரி சாதாரண பெண்ணாவே ஆயிடுவேன். மறுபடியும் விக்கிரகமா மாறவே மாட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா ஃபேமிலிலையும் மாப்பிள்ளை தான் வெளிய இருந்து வருவா. ஆனா இங்க நந்துவாணி மாப்பிள்ளையா நான் 2 பேரும் வெளிய இருந்து வந்திருக்கோம். என்னடா சொல்ற? நந்து நாராயணமூர்த்தி பொண்ணு இல்லையா? நந்து நாராயண பொண்ணு இல்லைன்னா எப்படிடா? அச்சடிச்ச பேர் அப்படியே இருக்கு. மனுஷங்க ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்க. சபாஷ், நல்ல நியூஸ் சொல்லிருக்கடா. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். யார் வீட்டு கல்யாணமோ இன்னைக்கு எப்படியாவது ஒரு நகையாவது அடிச்சுட்டு மார்வடி கல்ல வச்சுட்டு ஃபுல்லா குஸ்து லைஃப் என்ஜாய் பண்ணாடி. கஜானா ஜல்லரி அப்பப்பப்ப. மேரேஜுக்கு வந்தானுங்களா பொண்டாட்டிக்கு செக்யூரிட்டியா வந்தானுங்களா? ரிசர்வ் பேங்க்ல கூட உள்ள செக்யூரிட்டி இருக்காது. வணக்கம் பெரியமா. வாங்க சாமி, வாங்க வாங்க. நீங்க தேவி உபாசகுலம். உங்கள மாதிரி பெரியவங்க வர்றது எங்க அதிர்ஷ்டம். உள்ள என் பேத்திக்கு கல்யாணம் நடக்குது. நடக்காது. அதையும் மீறி நடந்தா விபரீதம் ஏற்படும். சாமி, உங்க பேத்தியோட ஜாதக சக்கரத்துல ராகுவும் கேதுவும் படம் எடுத்து முழுங்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சாமி, கடவுள் மாதிரி இருக்கிறீங்க. நீங்களே இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். உங்க பேத்தி
நெத்தி கழுத்துல போடுங்க ஆபத்தும் தோஷமும் க்ஷணத்துல விலகிடும். ஜெய் சாம்பவி, ஜெய் சாம்பவி. Old lady with gold. No security. வேகமா போகுது. I wanna fall. பெரியம்மா கொஞ்சம் என் புள்ளைய பாத்துக்கிறீங்களா? பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க. குடுமா இப்படி சீக்கிரம் வந்துருமா பெரியம்மா. இந்த மாயா அழற அழக்கூடாது என் செல்ல குட்டி இல்ல. வேண்டாம் அம்மா வந்துருவாடா. அம்மா வந்து வாழாத அழாத பசிக்கிற போல அழற குடும்பம் தூக்கிக்கமா. தேங்க்ஸ் பெரியம்மா. வந்துட்டேன்டா செல்ல. அம்மா வந்துட்டேன். ஏன் அழறீங்க? எங்க போச்சு? ஏய் நாராயணா, என்னாச்சு? என் பொண்ணு கல்யாணத்துல வந்து ஏன் கலாட்டா பண்ற? உன் பொண்ணா? உள்ள இருக்கிறது உன் பொண்ணே இல்ல. நான் சொன்னா நம்ப மாட்டீங்கடா. அதோ அங்க வரான் பாரு. அவன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். ஏண்டா நீ சிட்டில இருந்து கூட்டிட்டு வந்தது நந்துவா? நீ நந்துவா? ஆமா. ஆமாவா? ஹலோ, நீ நந்துவா? சொல்லு சொல்லு. நான் சொல்லவா அவ யாருன்னு? அவ உன் பொண்ணே இல்ல. நான் வந்து இந்த ஊருக்கே பொண்ணு. இவன் என் தம்பி. தம்பியா? என்னாச்சு வட்டிக்கு? அவன் உன் தம்பி இல்லண்ணா. இன்விடேஷன் கொடுக்காம விட்டுட்டா ரிலேஷன் இல்லன்னு ஆயிடுமாடா. என் செல்ல தம்பி. என் தம்பி இவன் என் தம்பிடா. இந்த கல்யாணத்தை என் கையாலேயே பண்ணி வைக்கணும் ஆசைப்பட. கால விழுந்துட போறான். ப்ளீஸ் வேணான்னு சொல்லிடாதீங்க அங்கிள். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. நான் பாத்துக்கிறேன். நம்ம பசங்க இருக்கிறானுங்க. இந்த ஊரே அசந்து போற அளவுக்கு கல்யாணத்தை தாம் தும்னு நடத்திடுவோம். இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு அந்த அடாவடி பண்ண? கல்யாணம்னா இந்த மாதிரி அடாவடி எல்லாம் இல்லாம இருக்குமா பீச? என்ன பேச்சு பேசுற நீ? நலங்கு வைக்கிறதுக்கு நேரமாச்சு. மாப்பிள்ளை கூட்டு போங்க. போங்க 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 தம்பி. டேய் நீ சமையல் வேலையை பாரு. நீ தாம்பூலம் ரெடி பண்ணு. நீ போய் குதிரையை கூட்டிட்டு வா. போ. ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? போங்க. நம்ம வீட்டு கல்யாணம்டா. அது எப்படின்னா சடனா ஒரேடியா பார்ட்டி மாறிட்டீங்களா? பார்ட்டியை எப்ப ஒண்ணா வச்சுக்கலாம்டா. ஆனா கல்யாணம் மட்டும் முகூர்த்த நேரத்துல கரெக்டா நடக்கும். மதுரை அக்கா வந்துட்டாங்க. குதிரை வந்துருச்சா? அதுக்குள்ளயா? நான் என்னத்தை கேட்டேன், இவன் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டான். கேரகம்டா சாமி. இவன் வண்டி ராஜா இல்ல, சட்டி ராஜா ஆயிட்டான். அந்த பக்கம் போறோம். ஏ ராக்கம்மா கையை கட்ட மாதிரி கட்டி செயின் மிஸ் ஆயிடுச்சு. செயின் இவன் கழுத்துல இருக்குதான். சில்லுக்கு கழுத்துல எப்படியாவது செயின் அடிச்சா ஆகணும். என் தம்பி கல்யாணத்துக்கு ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? ஜஸ்ட் டாஸ்மார்க் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏய் போய் வேலைய பாரு. அதே வேலை இருக்கு சார். அதே வேலை இருக்கு சார். தண்ணி வண்டி பண்ணவனே அவர் யாரும் தெரியுமாடா? நேரன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஃப்ளோல ஃபாலோ ஆக வேண்டியதுதான் ப்ரோ. அப்போ நானே செயின் பண்ண டென்ஷன்ல இருக்கிறேன். அவன் கேரக்டர் எப்ப மாறிச்சோ, இந்த கேரக்டர் எப்போ என்ட்ரி ஆச்சோ, என் கேரக்டர் என்ன ஆச்சோ? ஏ சீனே கூட எடுத்து வாடா. எடுத்து வரேன்னா மச்சான். டேய் கிரி எப்படா வந்து? சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்க.
நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறேன். விக்கிரகம் எங்கடா? முதல்ல மேரேஜ் பண்ணிட்டோம், விக்கிரகத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். எத்தனை நாளுக்குடா ஏமாத்தலாம்னு பாக்குறேன். ஹலோ, காலரை விடுங்க அங்கிள். எதுக்கு வேணும்? வயசு பொண்ணு வழி தவறி போனா அது அம்மா தப்பு. தோலுக்கு மேல வளர்ந்த புள்ள தப்பு பண்ணா அது அப்பன் தப்பு. தம்பி காலர்ல கைய வைக்க விட்டா அது அண்ணனா ஏன் தப்பு. கோமா இருந்தா ஏன் காலரை பிடிங்க அங்கிள், ஏன் காலரை பிடிங்க. என் விக்கிரகத்தை ஏமாத்தி வித்துட்டு 3 கோடியை லாஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு என் மேட்டரை செட்டில் பண்ணலனா இவனை இப்பவே போட்டு தள்ளி வாக்கிய பார்க்காதவன் நினைச்சா, சுட தெரியாதவன் நினைச்சா, மண்டைக்குள்ள இறங்கிடுவோம். இந்த காட்டெருமை யாரா அலறி ஊரே கூட்டுறான்? என்ன நடக்குதுங்க? எனக்கு எதுவும் புரியல. ஒரு செயின் கோசம் இத்தனை பேர் அச்சுன்னு உருள்றானுங்க. எத்தனை பேர் அச்சுனாலும் செயின் எந்த எத்தனை பேர் அச்சுனாலும் கிளைமேட் செயின் எந்த செஞ்சு பாருங்க. என்னாச்சு? அண்ணா, உங்க விக்கிரகத்தை 2 நாள்ல எப்படியாவது கொடுத்துறேன்னா. நானே விக்கிரகம் கேக்குறது அதெல்லாம் விடுறா. முதல்ல மேரேஜ், அப்புறம் தான் பிசினஸ். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். இந்த கல்யாணம் நடக்காது. மறுபடியும் எந்த பொண்ணு அவன் மண்டையில நோண்டுது? இந்த கல்யாண பொண்ணு நந்துவே இல்ல. அப்பாடி, இவனுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சுல. கரெக்ட். கல்யாண பொண்ணு நந்து இல்ல, எங்க நானி கட்டிக்க போற பொண்ணு, ஐ மீன் மிஸ்ஸஸ் நானி. இப்ப இவனுக்கு சிப்பு கலந்துடுச்சோ. இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நானும் பாக்குறேன். ஏய், என்னடா பாக்குறேன்? என்ன பாப்பனே? நான் யார் தெரியுமா? வட்டி ராஜா. साले तो लोकल है तो मैं इंटरनेशनल हूँ. माफिया हरीश भाई. नानी நீ மனவரை போ, இவனை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நானி பத்தற நல்லா மீட்டா போடுங்க. ஐயோ மறுபடியும் போயிச்சா. டேய் மச்சான் மச்சான் டேய். டேய் நிறுத்துங்கடா. உன் ப்ராப்ளம் என்னடா? அந்த நானி பையன் என்ன மோசம் பண்ணிட்டான். உனக்கு அறிவே இல்ல. டேய் உன் ப்ராப்ளம் தான் என்னடா? நீங்க 3 கோடி ரூபாய் விக்கிரகத்தை ஏமாத்திட்டு என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டான். பைத்தியக்காரன்டா. டேய் அவங்க சந்தோஷமா தாலி கட்ட போறான்டா. அவனை போய் அடிக்கிறத விட்டுட்டு நீங்க அடிச்சிக்கிறீங்கடா பைத்தியக்கார முண்டைங்களா. ஏய் வாய், போய் முதல்ல அவனை தூக்கு. என்னடா வேணும் உனக்கு? என்னடா பின்ன போரா இருக்கு? நிமிஷத்துல நீங்க எல்லாம் இந்த இடத்தை காலி பண்ணிட்டு ஓடிரணும். ஏய், உங்களுக்கு சிக்கு புக்கு ரயில் ஆட்டம் தெரியுமா? தெரியும். அப்புறம் என்ன கேத? என்ன இங்க இருக்கிறதே ஒரு ட்ராக், எப்படா 2 ட்ரெயின் போகும்? கூடு கூயிட்டே போங்க. பண்ணு சேட்டா, வண்டி எங்க போகுது? சென்னைக்கு போகுது. சென்னைக்கு போதா? நானும் வரேன். இந்த விழுப்புரத்துல இறங்கி போய் துணி மாத்தின்னு வாங்க தம்பி. கௌரி பூஜைக்கு நேரம் ஆயிடுத்து, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சா? சீக்கிரம் சேலைய மாத்திட்டு வாமா. சீக்கிரம் வந்துருமா. நீங்களும் வாங்கடா. வாங்க.
இங்க எதுக்கு வந்தோம்? நீங்கள் பூலோக விஜயத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்களை நம் லோகத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்பது உங்கள் தந்தையின் ஆணை. செல்வோம், புறப்படுங்கள். நட்சத்திரா, நட்சத்திரா, எங்க போற? யார் நீ? யார் நீயா? உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யார் நீன்னு கேக்குற? அற்பமானிடனே, உனக்கு கந்தர்வ ராஜகுமாரியுடன் திருமணமா? நடக்காது. நடக்கும், நடந்தே தீரும். இது தடுக்க உன்னால முடியாது. அவனை நீ அடிக்கும் போது ஏன் கண்ணிலேயே கண்ணீர் வருது? காதலிச்சதுனால. நீ என்ன காதலிச்சதுனால. பாவத்திலேயே பிறந்து சுயநலமா வாழ்ந்து தினமும் போட்டி பொறாமையில அடிச்சுக்கிட்டு சாகுற அற்பமானிடனான உனக்கு கந்தர்வ கன்னியுடன் காதலா? காதலுக்கு மனுஷங்க கந்தர்வங்கான வித்தியாசம் இல்ல. இந்த உலகத்துல மட்டும் இல்ல, காதல் மிஞ்சின சக்தி எந்த உலகத்திலும் இல்ல. உனக்கு காதலிக்கிறவனுக்கு தைரியம் தானா வந்துரும். எடுக்கிறேன்டா. நான் ரெடி. அப்படியாவது என் நட்சத்திரவை மேல வந்து சந்திக்கிறேன்.
நான் இவரை காதலிக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையே இவர்தான். நட்சத்திரா, நட்சத்திரா, சொர்க்க சுகங்களை எல்லாம் விட்டு இவனுடன் இங்கே? சொர்க்கம் அங்க இல்ல கருடா, இங்கதான் இருக்கு. இங்க அன்புல சொர்க்கம் இருக்கு. மனுஷங்களுடைய பந்தத்துல, பாசத்துல, பண்புல, நட்புல எல்லாத்துலயும் சந்தோஷம் இருக்கு. கடவுள் உண்மையான சொர்க்கத்தை மனுஷங்களை சுத்தி தான் படைச்சிருக்காரு. இங்க கஷ்டத்திலயும் சுகம் இருக்கு, மகிழ்ச்சியிலயும் சுகம் இருக்கு. இதுதான் உண்மையான சொர்க்கம். நட்சத்திரா, இங்க இருந்து நீ போகலாம். அப்படியே சுபம் உண்டாகட்டும். சுவாமி, நம் புதல்வியின் ஜீவிதத்திற்கு இதுதான் முடிவா? இல்லை தேவி, நட்சத்திரா முழுமையாக மானிட பிறவியாக மாறிவிட்டாள். மானிட பிறவியாக மாறி அவளுக்கு வயது முதிரும், ஆயுள் முடியும். அதன் பின் இங்கு வந்தே தீருவாள். அதுவரை காத்திருப்போம்.